ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேற எங்கேயாவது ஒரு மனிதன் உண்டோ? ದೇವರ ಆತ್ಮನು ಹೊಂದಿದ ಹಾಗೆ ಬೇರೆ ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನೇ தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல வேற யாராவது உண்டோ? ದೇವರ ಆತ್ಮನ ಹೊಂದಿದವನ ಹಾಗೆ ಬೇರೆ ಯಾರು ಸಿಕ್ಕಾನೋ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ದೇವರ ಆತ್ಮನ ಹೊಂದಿದವರು ಮಾತ್ರ ಕೈ நீங்கள் நிகரற்றவர்கள். ನೀವು ಅಸಾಮಾನ್ಯರು. பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லலாமா சுவிசேஷம்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಬಹುದಾ? தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடியாலே ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಹೊಂದಿರುವುದರಿಂದ நீங்கள் நிகரற்றவர்கள். ನೀವು ಅಸಾಮಾನ್ಯರು. சொல்லுங்க பாப்போம். என்னதன்னா சொல்லிட்டு போ, நான் சேரில் உட்காந்துக்கிறேன், யாராவது என் சேரை பிடிங்கிடக்கூடாது. தோத்திரம். சேரில் உட்காந்துருக்கிறவங்களாம் எழும்பி நின்று கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட. ஓகே ஸ்தோத்திரம். ஏன்னா ஆவி வரும்போது உலர்ந்த எலும்பு என்னதான் மாறிடும்? சேனையாக மாறிடும். அல்லேலூயா. நம்ம பாவிகள் அல்ல, ஆவி பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க நிகரற்றவர்கள். காரணம் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ನೀವು ಅಸಾಮಾನ್ಯರು, ಏಕೆಂದರೆ ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವನಾಗಿದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்காருவோம். ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. நமக்குள்ள யார் இருக்கா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ನಮ್ಮ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವರು ಯಾರೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிரியமானவர்களே, அன்றைய தினத்திலே ಆ ಕಾಲದಲ್ಲಿ எகிப்து ஒரு பெரிய வல்லரசு நாடா இருந்தது. ಐಗುಪ್ತ ದೇಶವು ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿತ್ತು. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாடுகளை வல்லரசாய் மாற்றி விடுகிறார். ಒಂದೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಒಂದೊಂದು ದೇಶವು ಈ ಮಹಾಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு காலத்திலே பிரிட்டன் ஒரு சின்ன நாடு. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಬ್ರಿಟನ್ ಒಂದು ಚಿಕ್ಕ ದೇಶವಾಗಿತ್ತು. பிரிட்டன் ஒரு சின்ன நாடுதான், ಚಿಕ್ಕ ದೇಶವಾಗಿತ್ತು. ஆனா உலகம் முழுவதையும் ஆளுகை செய்தது. ಆದರೆ ಭೂಮಿಯ ಎಲ್ಲವನ್ನು ಅದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿತು. நம்முடைய தேசத்தை கூட இந்த பிரிட்டிஷ் வந்து ஆளுகை செய்தார்கள். ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಕೂಡ ಈ ಬ್ರಿಟಿಷರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பெனிபில்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னால போனீங்கன்னா அந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்கும், அந்த காலத்துல உள்ளது. ಈ ಬೆನ್ನಿಮಿಲ್ ಹತ್ರ ಸಿಮೆಂಟ್ ರೋಡ್ ಇರ್ತದೆ, ಅದು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம அக்கராவரத்துல சர்ச்சுக்கு பின்னால போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதுவும் கான்கிரீட் ரோடு தான். ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಹಿಂದೆ ಹಾಕಿರೋದು ಇದು ಕಾಂಕ್ರೀಟ್ ರೋಡ್. இதுவும் கான்கிரீட் ரோடு தான், அதுவும் கான்கிரீட் ரோடு தான். ಇದು ಕಾಂಕ್ರೀಟ್ ರೋಡ್, ಅದು ಕಾಂಕ್ರೀಟ್ அது ರೋಡ್. அந்த காலத்துல இருந்து உறுதியா இருக்கு. ಅದು ಆ ಕಾಲದಿಂದ ಅದೇ ಸರಿಯಾಗಿದೆ. நமக்கு இப்போ போட்டத பாருங்களேன். ನಾವು ಇವಾಗ ಹಾಕಿರೋ ರೋಡ್ ನೋಡಿ, நம்ம நடந்தாலே உடைஞ்சு போகுது. ನಾವು ನಡೆದು ಹೋದ್ರೇನೆ ಅದು ರೋಡ್ ஒரு சின்ன நாடு தான். ಈ ಬ್ರಿಟನ್ ಒಂದು ಚಿಕ್ಕ ದೇಶವೇ, உலகம் முழுவதையும் அது ஆளுகை செய்தது. ಲೋಕ ಎಲ್ಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ. பாபிலோனும் அப்படித்தான். ಬಾಬಿಲೋನ್ ಆಗಿನೇ உலகம் முழுவதும் ஆளுகை செய்தது. ಲೋಕ ಎಲ್ಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ. பிரியமானவர்களே, இங்கே எகிப்தை குறித்து சொல்லும் பொழுது ಇಲ್ಲಿ ಐಗುಪ್ತನ್ನು ನೋಡುವಾಗ அக்காலத்தில் அது வல்லரசு நாடா இருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಹಾಬಲವುಳ್ಳ ರಾಜ್ಯ. ஆனால் அதை ஆண்டு கொண்டிருந்ததான மன்னன், ಅದನ್ನು ಆಳುವ ಅರಸನು, நான் எகிப்துக்கு போயிருந்தேன், ನಾನು ಐಗುಪ್ತಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அதுல ஒரு சந்தோஷம் என்னவென்றால், ಅಲ್ಲಿ ಸಂತೋಷವೇನೆಂದರೆ அங்க தமிழ் எழுத்தை நான் பார்த்தேன். ಅಲ್ಲಿ ತಮಿಳು ಅಕ್ಷರ ನೋಡಿದೆ. அலெக்சாண்ட்ரியா என்கிறதான இடத்திலே ಅಲೆಕ್ಸಾಂಡ್ರಿಯಾ ಅನ್ನೋ ஒரு ಸ್ಥಳದಲ್ಲಿ பெரிய பிரியமானவர்களே லைப்ரரி இருக்கிறது. ದೊಡ್ಡ ಲೈಬ್ರರಿ ಇದೆ. அந்த லைப்ரரியில நம்ம எழுத்தையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಲೇಖನವನ್ನು ஒரு ಬರೆದಿದ್ದಾರೆ. அல்லேலியா சொல்லுவோமே. நிறைய சொல்ல வேண்டாம், ஏன்னா நமக்கு அந்த வெறி வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஞானத்திலே சிறந்ததான ஒரு நாடு ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ ದೇಶ. எகிப்திலே உள்ளதான குதிரைகள் விசேஷம் உள்ளது, யுத்தத்திலே சிறந்த நாடு. ಐಗುಪ್ತ ಕುದುರೆಗಳು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠದಾಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரத்திலே எகிப்தின் சில்க் ரொம்ப விலையேற பெற்றது. ಐಗುಪ್ತ ದೇಶದ ವಸ್ತ್ರಗಳು ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾಗಿತ್ತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இருக்கிறதான அந்த வாசனை, இந்த அரோமா, அந்த சென்ட், அது ரொம்ப விசேஷம்
உள்ளது. ಅಲ್ಲಿ ಮಾಡೋ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಸೆಂಟ್ ಅದು ಶ್ರೇಷ್ಠ. பிரியமானவர்கள், இப்படி சிறந்த நாடுதான் எகிப்து நாடு. ಹೀಗೆ ಎಲ್ಲದಲ್ಲೂ ಶ್ರೇಷ್ಠ. அந்த நாட்டில் இருக்கிறதான மனுஷனாகி அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதான ஃபாரோன் சொல்லுகிறார், ಆ ದೇಶವನ್ನು ಆಳುವ ಫಾರೋನ್ ಹೇಳ್ತಾನೆ, தேவ ஆவியை பெற்றதானே ದೇವರಾತ್ಮನು ஒரு மனுஷனுக்கு நிகராக ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ இந்த ಸಮವಾಗಿ முழு தேசத்திலே ಈ ಪೂರ್ತಿ ದೇಶದಲ್ಲಿ வேற யாராவது இருப்பார்கள்? ಯಾರಾದರೂ ನಮಗೆ ಸಿಗುತ್ತಾರೋ? நிகராய் நிற்க முடியாது. ಇವನಿಗೆ ಸಮವಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. தேவ ஆவியை பெற்றதான மனிதன் ದೇವರಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿರೋ சிறந்த ஒரு மனிதன், ಶ್ರೇಷ್ಠ ಮನುಷ್ಯ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், ಲೋಕದ ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, பொருளாதாரத்தில் சிறந்தவன், ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು, நல்ல வேலை செஞ்சு ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சு ಸಂಪಾದಿಸಿ ஒரு 3-4 பில்டிங் சொந்தமா வாங்கிட்டா 3-4 ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸ್ವಂತ அவனை போல பணக்காரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ಅವನೇ ಹಾಗೆ ಹಣವಂತನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் கிட்ட போய் கேட்டாதான் அவன் சட்டியில எத்தனை ஓட்டை இருக்குன்னு தெரியும். ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅವನ ಸ್ಥಿತಿ ಏನಂತ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்லா படிச்சவனை பார்க்கும் பொழுது, ಒಳ್ಳೆ ವಿದ್ಯೆಯುಳ್ಳ ஒரு மேதையை பார்க்கும் பொழுது, இவனுக்கு 4 அறிவு இருக்குதுப்பா, 4 ತಿಳುವಳಿಕೆ, இவன் ரொம்ப சிறந்தவன் என்று சொல்லலாம். ಇವನು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯವುಳ್ಳ ದೇವರ சிலர் அதிகமா படிச்சு ಕೆಲವರು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ பைத்தியக்காரனா போனவங்களும் இருக்காங்க. ಹುಚ್ಚರಾದವರು ಇದ್ದಾರೆ. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது, ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದುವಾಗ சின்ன வயசுல அந்த அந்த வாலிப வயசுலயே இந்த பிரியமானவர்களை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் பார்க்கணும் என்கிற ஒரு ஆசை. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮನಸ್ಸೆಲ್ಲ அதே ஆசை என் மகளுக்கு இருக்கு. அதே ஆசை ನಮ್ಮ ಮಗಳಿಗೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அப்ப என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் கூட்டிட்டு போனான். ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಿರುವಾಗ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. கீழ்பாக்கல அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போனேன். ಈ ಕೀಳ್ಪಾಕಿಲಿರೋ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದೆ. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் சொன்னாரு, ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, இவன் படிச்சு பைத்தியக்காரனா மாறிட்டான். ಈ ಮನುಷ್ಯ ನೋಡಿ ಓದಿ ಹುಚ್ಚನಾಗಿದ್ದಾನೆ. பயங்கர விஞ்ஞானி படிப்புல, ಭಯಂಕರ ಜ್ಞಾನವಂತನು, பெரிய பெரிய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾನೆ. இப்போ டோட்டல் பிரேக் டவுன் ஆகி கிடக்கிறார். ಎಲ್ಲ ಟೋಟಲ್ ಬ್ರೇಕ್ ಡೌನ್ ಆಗಿದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, ஒரு படித்த மேதை அல்ல, ಓದಿದವನಲ್ಲ, ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, ಹಣವಂತನಲ್ಲ, தேவ ஆவியை பெற்றிருக்கிற நீயும் நானும் தான் பாக்கியவான்கள். தேவராத்மன் என்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்க வேண்டும். ದೇವರಾತ್ಮನ ಇರಬೇಕು. மாம்சிக ஆவி ஒன்றுக்கும் உதவாது. ಮಾಂಸದ ಆತ್ಮವು ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 37ನೇ ವಾಕ್ಯ இந்த மனிதர் சொன்னதான வார்த்தையை ಈ ಮನುಷ್ಯನು ಹೇಳಿರುವ ಘಟನೆ, பார்வோನು அவனோடு இருந்த ஊழியக்காரர்களும் ಅವನಿಗೆ ಸೇವಕರು கேட்டார்கள், ಕೇಳಿದರು. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ಕೇಳಿದಾಗ பார்வோன் சொல்லுகிறான், பார்வோன் ಹೇಳ್ತಾನೆ, தேவ ஆவியை பெற்றதானே ದೇವರಾತ್ಮನು இந்த மனுஷனை போல ಈ ಮನುಷ್ಯನ வேற யாராவது நம்முடைய தேசத்தில் உண்டோ? ಬೇರೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. தேவ ஆவியை பெற்றதான மனுஷன் ದೇವರಾತ್ಮನು ಹೊಂದಿರುವ நிகரற்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ಈ ಮನುಷ್ಯನು ಅಸಾಮಾನ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. பார்வோன் அந்த தேசத்துக்கு ராஜாவாய் இருந்தபடியால், பார்வோன் ಅರಸನಾಗಿರೋದ್ರಿಂದ கர்த்தர் பிரியமானவர்களை ஒரு நாள் அந்த தேசத்தில் வரப்போகிறதான அழிவை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தினார். ಆ ದೇಶಕ್ಕೆ ಬರಲಿರುವ ನಾಶ ಬಗ್ಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟರು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மேடு பள்ளத்தாக்குகள் இருக்கும். ಮನುಷ್ಯರ ಜೀವನದಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೆಳಗಿರುತ್ತದೆ. பிரியமானவர்கள், அப்பதான் வாழ்க்கை நன்றா இருக்கும். ಆಗಲೇ ಜೀವ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அத போலதான் ரோட்ல போச்சல கூட மேடு பள்ளத்தாக்கு இருக்கணும். ಹಾಗಿರುವಾಗ ರೋಡ್ ಹೋಗಲು ಮೇಲೆ அப்பதான் டிரைவர் தூங்காம போவாரு. ಅವಾಗ ಡ್ರೈವರು ನಿದ್ರೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. ரோட்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, ಏನ್ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಇಲ್ಲ. பிரியமானவர்களே, நேரா இருக்குன்னா ರೋಡ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿದ್ರೆ, இப்போ ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க மகேந்திரால. ಮಹೀಂದ್ರದಲ್ಲಿ ಒಂದು ಗಾಡಿ ಕಂಡಿಡಿದ್ದಾರೆ. நம்ம ஓட்டே வேண்டியது இல்லையா, ಓಡಿಸಬೇಕಿಲ್ಲ, ஒரு சுவிட்சை போட்டுட்டு அதனால தூங்கிடலாம். ಸ್ವಿಚ್ ಹಾಕೊಂಡು ನಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, அப்படி ரோட்ல எந்த மேடு பள்ளம் இல்லைன்னா, ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಟರ್ನಿಂಗ್ಸ್ ಇಲ್ಲದಿದ್ರೆ நம்முடைய கவனம் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், ಗಮನ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗುತ್ತದೆ, நம்முடைய கண்கள் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், ಕಣ್ಣು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗುತ್ತೆ, ಹಂಗೆ அப்புறம் நம்மளும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ಹಾಗೆ ನಾವು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗುತ್ತೀವಿ.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்போ ಉಂಟಾಗಲಿ. வாழ்க்கையில மேடு பள்ளத்தாக்குகள் வரணும். ನೋಡಿ, ಜೀವನದಲ್ಲಿ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಬರುತ್ತದೆ. மகிழ்ச்சியும் துக்கமும் வரணும். ಸಂತೋಷ ದುಃಖವು ಬರುತ್ತದೆ. லாபமும் நஷ்டமும் வரணும். ಲಾಭವು ನಷ್ಟವು ಬರುತ್ತದೆ. இணைப்பும் பிரிவும் வரணும். ಸೇರುವ ದೂರ ಆಗುವುದು ಇರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு விதைப்பும் அறுவடையும் வரணும். ಬಿತ್ತುವುದು ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் பார்வோனை நேசித்தபடியாலே ದೇವರು ನೀ ಫಾರೋನ தேசத்தில் வரப்போகிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து அவனுக்கு சொன்னார். ದೇಶದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರುವ ಆಶೀರ್ವಾದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರು. அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். ಫಾರೋನ್ಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. 2 தரிசனங்களிலே 2 ದರ್ಶನ ಬಂತು. தேசத்துக்கு வரப்போகிற கொழுமையை குறித்து சொன்னார். ದೇಶಕ್ಕೆ ಬರಲಿರುವ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೇಳಿದನು. தேசத்துக்கு வரப்போகிற நல்விளைச்சலை குறித்து சொன்னார். ದೇಶ ಚೆನ್ನಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವುದನ್ನು அதற்கு பின்பாய் வரப்போகிறதான ஒரு பெரிய பஞ்சத்தை குறித்து சொன்னார். ಅದ ನಂತರ ಬರಲಿರುವ ಬರಗಾಲವನ್ನು அதற்கு ಹೇಳಿದರು. பின்னால் வரக்கூடிய வறட்சியை குறித்து சொன்னார். ಬರಲಿರುವ ಬರಗಾಲವನ್ನು ಹೇಳಿದರು. இவன் மாம்சத்தில் உள்ள மனிதனா இருக்கிறபடியால், ಈ ಫಾರೋನು ಮಾಂಸದ ಮನುಷ್ಯನಾಗಿ உலகத்திற்குரிய மனிதனா இருக்கிறபடியால், ಲೋಕದ ಮನುಷ್ಯನಾಗಿರುವ ஆவியாகிய தேவனுடைய ரகசியம் அவனுக்கு புரியவில்லை. ದೇವರಾತ್ಮನ ರಹಸ್ಯ ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அநேக நேரத்திலே ಅನೇಕ நமக்கு ಸಮಯದಲ್ಲಿ நல்ல சம்பளங்கள் வரும் பொழுது, ಒಳ್ಳೆ ಸಂಬಳ ಬರುವಾಗ, நல்ல வருமானங்கள் வரும் பொழுது, ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆ ಬರುವಾಗ பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் எல்லாம் மூடி விடுகிறது. ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ಮುಚ್ಚ தேவ பக்தி குறைந்து விடுகிறது. ದೇವರ ಭಕ್ತಿ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತದೆ. லாபத்தில் சந்தோஷப்படுகிறோம். ಲಾಭದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀವಿ. ஆனால் திடீரென்று பள்ளம் வரும் பொழுதோ ದಿಢೀರನ ಡೊಂಕು ಬರುವಾಗ நாம் பரிதபிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ಸಂಕಟ ಪಡುವರಾಗಿದ್ದೀವಿ. சிலவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டா போதும். ಕೆಲವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆ ಬಂದರೆ முந்தி ஒரு ஊழியக்காரர், எனக்கு நான் சின்ன வயசுல ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டிருக்கேன். ನಾನೊಂದು ಸೇವಕರ ಬಳಿಗೆ ಕೇಳಿದೆ. டேவிட் பொன்சாமி ஐயா என்ன இருக்கிறவர், ಡೇವಿಡ್ ಪುಣಸ್ವಾಮಿ ಅವರ ಹೆಸರು. அந்த பிரியமானவர்களை ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார். ಆ ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, 1 இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 1 ರಿಂದ 10ನೇ ತಾರೀಕು ತನಕ எல்லா வீட்லயும் மட்டன் வாசனை அடிக்குமா. ಎಲ್ಲಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಮಟನ್ ಸಾರು ವಾಸನೆ ಬರುತ್ತೆ. அப்புறம் 10 இருந்து 15 வரைக்கும் 10 ರಿಂದ 15 ತನಕ எல்லார் வீட்லயும் ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲಿ சிக்கன் வாசனை அடிக்கும். ಚಿಕನ್ ವಾಸನೆ ಬರ್ತದೆ. அப்புறம் 15ல இருந்து ಈ 15ನೇ ತಾರೀಕಿಂದ 25 வரைக்கும் 25 ತನಕ எல்லார் வீட்லயும் வெறுப்பான பருப்பு வாசனை அடிக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಈ ದಾಲ್ ಸಾರು ವಾಸನೆ ஒரு ಬರ್ತದೆ. நாள் வெண்டைக்காய் பருப்பு சாம்பார், ஒரு நாள் கத்திரிக்காய் சாம்பார், ஒரு நாள் முருங்கைக்காய் சாம்பார், இப்படி எல்லா சாம்பாரும் ಈ ತರ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದ ಸಾಂಬಾರ್ ಇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. 25ஆம் தேதிக்கு மேல போனா 25ನೇ ತಾರೀಕು ದಾಟಿ எல்லார் வீட்டுக்கும் போனா தும்மல் தான் வரும். ಎಲ್ಲಾರ ಮನೆಗೆ ಒಂದು ಕೆಮ್ಮು ಬರುತ್ತದೆ. காரணம் என்ன தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என்ன வச்ச ಏನಿಟ್ಟಪ್ಪ ಅಂದ್ರೆ ரசம் வச்சு ರಸಂ ಇಟ್ಟೆಂದು. வர்ற வருமானத்தை பகிர்ந்து சாப்பிட தெரியாது. ಬರುವ ಸಂಪಾದನೆ ಹಾಗೆ ಊಟದಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡೋದು. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். என் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பார்வோனுக்கு கிடைச்ச இந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. ಫಾರೋನ್ಗೆ ಬಂದ ಕನಸಿಗೆ ಅವನಿಗೆ ಅರ್ಥ திகைத்தவனாயிருந்தான். ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದ. தனக்கு பானபாத்திரம், தனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவன் மூலமாக, ತನಗೆ ಆಹಾರ ಕೊಡುವನ ಮೂಲಕ பிரியமானவர்களே, ஒருவனை அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். ಒಬ್ಬನಿ ಪರಿಚಯ அவன் ராஜ சிறைச்சாலையிலே ಅರಸನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ கைதியா இருந்தவன். ಕೈದಿಯಾಗಿದ್ದವನು. அந்த கைதியை அழைத்த போது ಕೈದಿಯನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ பிரியமானவர்களே, யோசேப்பு அவர்களுக்கு வேண்டிய விளக்கத்தை சொல்லுகிறான். ಈ ಕೈದಿಯಾದ ಯೋಸೇಫು ಬೇಕಿರೋ இவனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறான். ಅರಸನ ಕನಸನ್ನು ಅರ್ಥ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. இந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுதுதான் ಈ ಕನಸನ್ನು ಹೇಳುವಾಗ பார்வோன் சொல்லுகிறான், ಫಾರೋನ್ ಹೇಳ್ತಾನೆ, அவனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, ಕನಸಿನ ಅರ್ಥ ಹೇಳಿದ ಮಾತ್ರವಲ್ಲ, இரண்டாவதாக ಎರಡನೇದು வரப்போகிறதான வறட்சியில இருந்து ಬರಲಿರೋ ಬರ நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி ಹೇಗೆ ಕಾಪಾಡಬಹುದು, சேமிப்பை குறித்ததான ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தான். ಹೇಗೆ ಸೇರಿಸಿಡಬೇಕೆಂದ ರಹಸ್ಯ ಹೇಳಿಕೊಟ್ಟ. சேமிப்பின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, ಅದನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದು இந்த ಮಾತ್ರವಲ್ಲ, சேமித்து வைத்ததை ಈ ಸೇರಿಸಿಟ್ಟಿರೋದು எவ்விதமாய் ஞானமாய் பயன்படுத்த வேண்டும் என்கிறதையும் சொல்லிக் கொடுத்தான். ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜ್ಞಾನವಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬಹುದು ಹೇಳಿಕೊಟ್ಟ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. மூன்றையும் சொல்லிக் கொடுத்த போது ಈ ಮೂರನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಾಗ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க இந்த பார்வோன் சொல்லுகிறார், ಫಾರೋನ್ ಹೇಳ್ತಾನೆ, தேவ ஆவியை பெற்றதான
ದೇವರಾತ್ಮನು ಹೊಂದಿರುವ மனுஷனாகிய இந்த யோசேப்பை போல ಮನುಷ್ಯನಾದ ಯೋಸೇಫನ நிகருள்ள மனுஷன் ஒருவன் உண்டோ? ಅಸಾಮಾನ್ಯನು ಯಾರು ಉಂಟೋ? அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, கீழே நீங்கள் வாசிக்கும் போது ಕೆಳಗೆ ಓದುವಾಗ பார்வோன் சொல்லுகிறதை பாருங்க. 39ஆம் வசனம் வாசிங்க. ನೋಡಿ 39ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேற ஒருத்தனும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவதுதான் விவேகம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು கர்த்தரை அறிந்து கொள்வதுதான் ஞானம். ಕರ್ತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಜ್ಞಾನ. என்னோட இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಹೇಳಬಹುದು, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதுதான் விவேகம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ವಿವೇಕತನ. கர்த்தரை பற்றிக் கொள்வதுதான் ஞானம். ಕರ್ತನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಜ್ಞಾನ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೀಗೆ பார்வோன் அவனை பார்த்து சொல்லுகிறான், பார்வோನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, நீர்தான் விவேகம் உள்ளவர். ನೀನೇ ಯೋಸೇಫನು ವಿವೇಕವುಳ್ಳವನು. யோசேப்பு சொல்லுகிறாரு, ಏಕೆಂದರೆ ಯೋಸೇಫನು ಹೇಳ್ತಾನೆ, இப்படி 7 வருஷம் உமக்கு நல்ல ஒரு செழிப்பான வருஷமா இருக்கும். ಯೋಸೇಫಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, 7 ವರ್ಷ ಐಗುಪ್ತ ದೇಶ ಸಮೃದ್ಧಿ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. அந்த செழிப்பான வருஷத்திலே ಸಮೃದ್ಧಿ ಉಳ್ಳ ವರ್ಷದಲ್ಲಿ நீர் ஒரு பகுதியை சேர்த்து வைக்கணும். ನೀವು ಒಂದು ಭಾಗವನ್ನು ಸೇರಿಸಿಡಬೇಕು. அந்த பகுதியை சேர்த்து வைக்கும் பொழுது, ಅದನ್ನು ಸೇರಿಸಿಡುವಾಗ பிரியமானவர்களே, அதை சேமிக்கும்படியான பண்டகசாலையை உண்டாக்க வேண்டும். ಅದನ್ನು ಸೇರಿಸಿಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ಥಳಗಳನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. இந்த சேமித்ததை ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವುದನ್ನು மீண்டும் 7 வருஷம் பஞ்சகாலம் வரும் பொழுது ಮುಂದೆ 7 ವರ್ಷ அதை எப்படியாக அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ಮುಂದೆ ಬರುವ ಬರಕಾಲದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಹೇಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು விளம்பக்கூடியதான ಅದನ್ನು ಜನರಿಗೆ ಕೊಡುವ ஞானமுள்ள ஒரு மனுஷன் வேண்டும். ಜ್ಞಾನವುಳ್ಳ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬೇಕು. விவேகமுள்ள மனுஷன் வேண்டும். ವಿವೇಕವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಬೇಕು. யாருக்கெல்லாம் அந்த பிரியமானவர்களே ஞானம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வையும் என்று சொல்லுகிறார். ಯಾರಿಗೆ ಈ ಜ್ಞಾನವಿದೆಯೋ ಆ ಮನುಷ್ಯನ ನೇಮಿಸು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஏனென்று சொன்னால், ಏಕೆಂದರೆ தேசம் பெரிதா இருக்கிறது. ಐಗುಪ್ತ ದೇಶ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ, தேசத்தை சுற்றிலும் இருக்கிறவர்களும் பஞ்சத்துக்கு வருவார்கள். ಬೇರೆ ದೇಶದವರು ಬರುತ್ತಾರೆ. 7 வருஷ காலம் இந்த பஞ்சத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ಈ 7 ವರ್ಷ ಬರಕಾಲದ ಸಮಯ ನಾವು ಕಾಪಾಡಲ್ಪಡಬೇಕು. ஆனபடியால் அதை செய்யக்கூடியதான ಅದನ್ನು ಮಾಡುವ விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனிதன் வேண்டும். ವಿವೇಕವುಳ್ಳ ಜ್ಞಾನವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆனபடியால் பார்வோன் சொல்லுகிறாரு, ಫಾರೋನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, நீ தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடியால் ಯೋಸೇಫನೇ, ನೀನು ದೇವರಾತ್ಮನು ಹೊಂದಿರುವುದರಿಂದ நீதான் விவேகம் உள்ளவன், ನೀನೇ ವಿವೇಕವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು, நீதான் ஞானம் உள்ளவன் ನೀನೇ ಜ್ಞಾನವುಳ್ಳ என்று ಮನುಷ್ಯನು சொல்லிவிட்டு ಎಂದು ಹೇಳಿ பிரியமானவர்களை 12 விதமாக அவனை கனப்படுத்துகிறார். 12 ರೀತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತಾನೆ. வருகிற 30ஆம் தேதியில இருந்து ಬರುವ 30ನೇ ತಾರೀಕಿಂದ ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ಜೂನ್ 8ನೇ ತಾರೀಕು பெந்தேகோஸ்து நாள் பண்டிகையை ஆசரிக்கிறோம். ಪಂಚಶತಮದ ಹಬ್ಬ ಪೆಂತೆಕೋಸ್ತಿನ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವ. பெந்தேகோஸ்து பண்டிகை எதற்காக ஆசரிக்கிறோம் என்று சொன்னால், ಪೆಂತೆಕೋಸ್ತ ಹಬ್ಬವನ್ನು ಯಾಕೆ ಆಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಿ? சபை பிறந்ததான நாள். ಸಭೆ ಹುಟ್ಟಿರುವ ದಿನ. நம்முடைய சபை அல்ல, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲ, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் ಲೋಕದ ಎಲ್ಲ ಸಭೆಗಳು தாயாய் இருந்ததான ತಾಯಿಯಾಗಿರುವ எருசலேமிலே முதலாக சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாள். ಪ್ರಥಮವಾಗಿ ಸಭೆ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இதை யூதர்கள் அறுவடையின் பண்டிகை என்று ஆசரித்தார்கள். ಇದನ್ನು ಯಹೂದಿಯರು ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬ ಅಂತ ಆಚರಿಸಿದರು. நம்ம பசி எடுக்கும் போது அறுவடையின் பண்டிகையை ஆசரிப்போம். ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಬರುವಾಗ, ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது. ಅವುಗಳ ಒಂದು ಕಾಲವಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமானவர்களே, அறுவடையின் காலத்திலே ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார். ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸಭೆಗೆ பொல்லாப்பு நிறைந்ததான உலகத்திலே ಕೇಡು ತುಂಬಿರುವ ಲೋಕದಲ್ಲಿ விவேகமுள்ள ஜனங்களாக, ಜ್ಞಾನವುಳ್ಳ ಜನರಾಗಿ, தேவ ஜனங்களாக, ದೇವ ಜನರಾಗಿ, அவருடைய நித்தியத்துக்குரிய ஜனங்களாக ನಿತ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವ நாம் ಜನರಾಗಿ இந்த பூமியில் இருக்கும்படி ನಾವು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ கர்த்தர் தம்முடைய சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. என்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க போதும். ನನ್ನ ಸಂಗಡ ಇರೋರು ಮಾತ್ರ ಆಮೆನ್ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, அந்த நாளிலே ಆ ದಿನದಲ್ಲಿ முன்னிட்டு ಅವನು ಮುಂದಿಟ್ಟು நாம் கர்த்தருடைய ஆவியைக்காக வாஞ்சிக்க வேண்டும். ದೇವರ ಆತ್ಮ ಅಭಿಷೇಕಕ್ಕಾಗಿ ಆಸೆ ಪಡಬೇಕು. நாம் ஆவி பெற்றவர்கள் தான், ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದವರೇ, ஆவியின்படி நடக்கிறவர்கள் தான். ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರೇ, ஆகிலும் ஆவியானவருடைய ஆழங்களுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும்.
ಆತ್ಮನ ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆತ್ಮದ ಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ಕೊನೆಯ ಕಾಲದ ಎಲ್ಲ ನರಮನುಷ್ಯರ ಮೇಲೆ நாம் திருவசனத்தை விசுவாசித்து ವೇದವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ சுவிசேஷத்தை நம்பி ஏற்றுக்கொண்ட போது ಸುವಾರ್ತೆ ಮೇಲೆ ಭರವಸೆಯಿಟ್ಟು ನಾವು ಸ್ವೀಕರಿಸುವಾಗ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆனால் அது நிறைவுக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். ಅದನ್ನ ಪೂರ್ಣ ಕಡೆಗೆ ನಾವು ಪ್ರತಿದಿನ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. இங்க யோசேப்பு ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடியாலே ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದರಿಂದ அவனுக்கு கொடுக்கப்பட்ட 12 விதமான கணங்கள். ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ 12 ರೀತಿಯಾದ பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பைபிளை பாருங்க. ಬೈಬಲ್ ಇಟ್ಟಿರುವ ಎಲ್ಲರೂ ನೋಡಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 41ನೇ ಅಧ್ಯಾಯ 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 40 ರಿಂದ 45ನೇ ವಾಕ್ಯ ತನಕ இந்த ಓದುವಾಗ 12 விதமான கணத்தை பார்வோன் யோசேப்புக்கு செய்கிறார். ಈ 12 ರೀತಿಯಾದ ಗಣವನ್ನು ಫಾರೋನ್ ಯೋಸೇಫಿಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய ஆவியிலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது ದೇವರಾತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಿರುವಾಗ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நன்மைகள், ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವ ಮೇಳುಗಳು என்ன ஆயிற்று? ಏನಾಯಿತು? முதலாவதாக 40வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 4ನೇ ವಾಕ್ಯ 40 பார்வோன் அவனை அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினார். ಅರಣ್ಮನೆಗೆ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡಿದನು. வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அதிகாரியாய் இருப்பாய். 43வது வசனம் வாசிங்க. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அப்போ முதல் ஆசீர்வாதம், முதல் அவனுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் என்ன? ಮೊದಲನೇ ಬಂದ ಘನವೇನು? அவனுக்கு என்ன கணத்தை கொடுத்தார்? ಏನು ಘನ ಸಿಕ್ಕಿತು? ராஜ அரண்மனையிலே அவன் அதிகாரியாய் இருப்பான். அரண்மனையிலே அதிகாரியாಗಿರುತ್ತಾನೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದು தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாய் இருப்பான். ದೇಶಕ್ಕೆಲ್ಲಕ್ಕೂ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯಾಗಿರ್ತಾನೆ. மூன்றாவதாக ಮೂರನೇದು அவனுடைய வார்த்தையின்படிதான் ಅವನ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ எல்லா மனிதர்களும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. நான்காவதாக ನಾಲ್ಕನೇದು அவனுக்கு ராஜாவின் முத்திரை மோதிரம் கொடுக்கப்படும். ರಾಜನ ಮುದ್ರೆ ಉಂಗುರ இவன் என்னதை கட்டளை இடுகிறானோ, ಏನು ಅಪ್ಪಣೆ ಮಾಡ್ತಾನೋ, எதிலே முத்திரை போடுகிறானோ, ಯಾವುದು ಮುದ್ರೆ ಹಾಕುತ್ತಾನೋ அதுதான் நடக்கும். ಅದೇ ನಡೆಯುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ராஜாவின் முத்திரை, ஒரு லெட்டர் எழுதிட்டு ராஜாவின் முத்திரையை போட்டு விட்டால், ಒಂದು ಪತ್ರ ಬರೆದಲ್ಲಿ ಅರಸನ ಮುದ್ರೆ ಹಾಕಿ ராஜாவால கூட மாற்ற முடியாது. ಅರಸನದಲ್ಲಿ ಬದಲಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. தானியேலின் புத்தகத்தில் இதை பார்க்கிறோம். ದಾನಿಯೇಲ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. பிரியமானவர்களே, பெல்சாசார் ஒரு கட்டளையை போட்டுட்டாரு. பெல்சாசார் ಒಂದು ಅಪ್ಪಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கட்டளையை போட்டுட்டு ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿ அதை முத்திரை போட்டு விட்டார். ಮುದ್ರೆ ಸೀಲ್ ಹಾಕಿದರು. ஆனா தானியேல் மேல் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ಅರಸನಿಗೆ ದಾನಿಯೇಲನ ಪ್ರೀತಿ ಇತ್ತು. அந்த இஷ்டத்தினால தானியேலை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ದಾನಿಯೇಲ್ ಕಾಪಾಡಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. ஆனா முத்திரை போட்ட பிறகு ಮುದ್ರೆ ಹಾಕಿದ ನಂತರ அவன் அந்த முத்திரைக்கு விரோதமாய் நடக்க முடியவில்லை. ಮುದ್ರೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அப்போ பிரியமானவர்களே, இந்த மேன்மையான அதிகாரம் ಈ ದೊಡ್ಡ ಗೌರವ தேவ ஆவி பெற்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ಶ್ರೇಷ್ಠ ಬಟ್ಟೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஒரு தங்க சங்கிலி செயின் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ಚಿನ್ನದ ಚೈನ್ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. 43வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 43 ராஜாவுக்கு இருந்த அந்த ரதத்தை போல ಅರಸನಿಗೆ ರಥ அவருக்கு ஏற்ற ஒரு இரண்டாவது ரதத்தில் இவன் போனான். ಅರಸನ ಹಿಂದೆ ಎರಡನೇ ರಥದಲ್ಲಿ ಹೋದನು. மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ இவர் எங்கெல்லாம் போகிறாரோ ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗುತ್ತಾರೋ அங்கெல்லாம் இவனை குறித்து சொன்னார்கள். ಇವನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದರು, யோசேப்பு வாழ்க, யோசேப்பு வாழ்க என்று சொன்னார்கள். ಯೋಸೇಫನಿಗೆ ಜಯ ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳಿದರು. போகிற இடத்திலெல்லாம் இவனுக்கு ராஜ மேன்மையின் வார்த்தைகள். ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗೆ ರಾಜ ಗೌರವ. 44வது வசனத்தை வாசிங்க. 44ನೇ ವಾಕ್ಯ. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. எல்லாருக்கும் மேலையும் இவன் அதிகாரியா மாறிவிட்டார். ಎಲ್ಲರಿಗೂ ಮೇಲೆ ಇವನ ಅಧಿಕಾರಿ. எல்லா மனிதர்களும் ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು எது செய்தாலும் ಏನೇ ಮಾಡಿದರು இவனிடத்துல தான் பேர். ಇವನ ಬಳಿನೇ ಬಂದು ಕೇಳಬೇಕು.
ஒரு கைதியாய் போனவன். ನೋಡಿ ಯೋಸೇಫ ಕೈದಿಯಾಗಿ ಹೋದವನು, குடும்பத்தால் விரும்பப்படாத, ಕುಟುಂಬದಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, தகப்பன் கடிந்து கொள்ளப்பட்டவன், ತಂದೆಯಿಂದ ದೂರಡಲ್ಪಟ್ಟವನು. பிரியமானவர்களே, உடன் சகோதரர்கள் பகைத்தவர்கள், ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದ ಹಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು, சகோதரர்களை விற்று போட்டவர்கள், ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಗೆ ಮಾರಿದವನು, சகோதரர்களை இவன் மேல கொலைவெறி இருந்தவர்கள், ಸಹೋದರರೇ ಇವನ ಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿದ್ದವನು. ஆனால் கர்த்தருடைய ஆவி இவனுக்குள் இருந்தபடியாலே ದೇವರ ಆತ್ಮನು ಇವನ ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದ இப்போ எகிப்து முழுசும் ಐಗುಪ್ತ ದೇಶವೆಲ್ಲವೂ இவன் என்ன சொல்றானோ அப்படிதான் நடக்கணும். ಯೋಸೇಫ್ ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದೇ ತರ ಇರಬೇಕು. கையை தூக்குனா கையை தூக்கணும். ಕೈ ಎತ್ತಂದ್ರೆ ಎತ್ತಬೇಕು. ஏன் கையை தூக்கணும்? ಯಾಕೆ ನಾನು ಕೈ ಎತ್ತಬೇಕು? கேட்டா உடனே குண்டை போட்டுருவோம். ಕೇಳಿದರೆ ಮರಣ ದಂಡನೆ ಬರ್ತದೆ. காலை தூக்கணும். ಕಾಲು ಎತ್ತಂದ್ರೆ ಎತ್ತಬೇಕು. காலை தூக்க கூடாது. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಾಡಬಾರದು. அவன் என்ன சொல்றானோ ಯೋಸೇಫ್ ಏನು ಹೇಳ್ತಾನೋ அதுபடிதான் நடக்கும். ಜನರು ಅದ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಕು. அவ்வளவு மேன்மையான அதிகாரம் அவனுக்கு கிடைச்சு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕಿತು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 45வது வசனத்தை வாசிக்கும் போது மேலும் அவனுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்பட்டது. ಅವನಿಗೆ ಹೊಸ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. வாசிங்க பாப்போம். பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு. என்ன பண்ணையாரு? சாப்நாத். என்னங்க ஒரு மாதிரி முழிக்க? எங்க ஊர்ல பெரிய ஆளுக்கெல்லாம் பேரு பண்ணையாரு. இவர் என்ன பண்ணையாரம்? ஆமா, சாப்நாத் பண்ணையா. ಯೋಸೇಫನಿಗೆ ಹೆಸರು ಸಾಫ್ನಾತ್ ಪನೆಯ. அப்படி அர்த்தம் என்னவென்றால், ಅರ್ಥವೇನೆಂದರೆ பொக்கிஷம் இருப்பிடம், பொக்கிஷ ಇಡುವ ಖಜಾನೆ, விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ಅಮೂಲ್ಯ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಮನುಷ್ಯನು, களஞ்சியம், ಖಜಾನೆ, முக்கியமான பொருட்கள் வைக்கிற ஒரு களஞ்சியம், ಮುಖ್ಯವಾದ ವಸ್ತುಗಳು ಇಡುವ ಸ್ಥಳ. அப்போ யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அது மாத்திரமல்ல, அவனுக்கு திருமணம் முடிந்து அவனை ஒரு கனம் பொருந்தியவனாய் நிறுத்தினார். ಅವನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇರಬಹುದು. 12 விதமான கனத்தை பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தான். 12 ರೀತಿಯಾದ ಘನತೆಯನ್ನು ಫಾರೋನ್ காரணம் என்ன தெரியுமா? ವಿಷಯವೇನೆಂದರೆ யோசேப்புக்குள்ள இருந்த ಯೋಸೇಫನ ಒಳಗೆ தேவனுடைய ஆவி, ದೇವರ ಆತ್ಮನು உனக்குள் இருக்கிறதானே தேவ ஆவியை அசட்டை பண்ணாதே. ಹಾಗೆ ನಿನ್ನೊಳಗಿರುವ ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಆಲಸ್ಯವಾಗಿ ಎಣಿಸಬೇಡ. அந்த பாட்டு ஒன்று பாடலாங்களா? அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அனல் மூட்டு எரிய விடு, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. காரிருள் மத்தியில் நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு, நித்திய வெளிச்சம் நீ. அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. அசட்டை பண்ணாதே, அவிழ்த்து விடாதே, ஆவியானவர் உனக்குள்ளே. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அனுதினம் நீ பேசினார். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அனுதினம் நீ பேசினார். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். அசட்டை பண்ணாதே, அசதியாயிராதே,
அசட்டை பண்ணாதே அவித்து விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே அசட்டை பண்ணாதே அவித்து விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே வெளிச்சத்தை தேடி அதிகார கூட்டம் வேகமாய் வருவார்கள் வெளிச்சத்தை தேடி அதிகார கூட்டம் வேகமாய் வருவார்கள் கண்கள் அதை காணும் இதயங்கள் மகிழும் உன் கண்கள் அதை காணும் இதயம் மகிழும் எழுந்து ஒளி வீசு நித்திய வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு நித்திய வெளிச்சம் நீ அசட்டை பண்ணாதே அவிட்டு விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே அசட்டை பண்ணாதே அவிட்டு விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே நன்றி பாடல் ஸ்தோத்திர கீதம் நாள்தோறும் நீ பாடினார் நன்றி பாடல் ஸ்தோத்திர கீதம் நாள்தோறும் நீ பாடினார் கட்டுகள் உடைந்திடும் கதவுகள் திறந்திடும் கட்டுகள் உடைந்திடும் கதவுகள் திறந்திடும் எழுந்து ஒளி வீசு நித்திய வெளிச்சம் நீ அசட்டை பண்ணாதே அவிழ்த்து விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே அசட்டை பண்ணாதே அவிழ்த்து விடாதே ஆவியானவர் உனக்குள்ளே ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಒಳಗಿದೆ அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ಆತ ನಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದ நமக்கு வேல்யூ ನಮಗೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ இல்லாட்டி நமக்கு வேல்யூ இல்லை ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಇಲ್ಲ உலகம் ஒரு மனுஷன்ட்ட பணம் இருக்கும்போது வேல்யூஷன் போடும் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಣ ಇರೋ ತನಕ ಲೋಕ ವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್ ಇಡುತ್ತೆ ஒரு மனுஷன்ட்ட படிப்பு இருந்துச்சுன்னா அவனை வேல்யூ பண்ணும் ಅವನಿಗೆ ವಿದ್ಯೆ ಇದ್ದರೆ ಅವನನ್ನು ಗಣವುಳ್ಳವನಾಗಿ ನೋಡುತ್ತದೆ ஒரு மனுஷனிடத்துல ஜனபலம் இருந்துட்டு அவனை வேல்யூ போடும் ಜನರ ಬಲವಿದ್ದರೆ ಅವನನ್ನು ಗಣವನಾಗಿ ஆனா ನೋಡುತ್ತದೆ பரலோகம் உன்னை எப்போ வேல்யூ போடு தெரியுமா ಪರಲೋಕ ನಿನ್ನನ್ನು ಯಾವಾಗ ವ್ಯಾಲ್ಯೂ அவருடைய சித்தத்தை நீ செய்கிறவனா இருக்கும் ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೀನು ಮಾಡುವಾಗ அவருடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಕಾದರೆ ஆவியானவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும் ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಒಳಗೆ அவர் உனக்குள் இருக்கும் பொழுதுதான் ಆತ್ಮ ನಿನ್ನ ಒಳಗಿರುವ அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும் ಆತನು ಮೆಚ್ಚುವ ಕಾರ್ಯ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ பார்வோன் சொல்லுகிறான் ಫಾರೋನ್ ಹೇಳ್ತಾನೆ இதோ தேவ ஆவியை பெற்றதானே ಹೀಗೋ ದೇವರ ಆತ್ಮನು ಹೊಂದಿರುವ இவனை போன்ற மனுஷன் யார் ಇವನ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನ காரணம் என்ன ಕಾರಣವೇನು தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எவனும் ದೇವರ ಆತ್ಮನು ಹೊಂದಿರುವ ಮನುಷ್ಯನು சத்தியத்திலே நடக்கிறவனாய் ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವನಾಗಿರುತ್ತಾನೆ யோபின் புஸ்தகம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ 33 அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது 33ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் எனக்கு உயிர் கொடுத்தது எனக்கு உயிர் கொடுத்துச்சு யோபு சொல்லுகிறார் ಈಗ ಯೋಬ ಹೇಳ್ತಾನೆ தேவன் தம்முடைய ஆவியிலே தீர்மானித்தார் ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೇಮಿಸಿದನು என்ன தீர்மானித்தார் ಏನು ನಿರ್ಮಿಸಿದನು நாம் நம்முடைய சாயலிலும் சாரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று தீர்மானித்தார் ದೇವರ ರೂಪದಲ್ಲೂ ಸ್ವರೂಪದಲ್ಲೂ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಬೇಕು அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பூமியின் புழுதியை எடுத்துக்கொண்டு ಆಗ ದೇವರು ಭೂಲೋಕದ ಧೂಳನ್ನು ತಗೊಂಡು மனுஷனை தன்னுடைய சாயலிலே உருவாக்கி ಮನುಷ್ಯನ ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ உருவாக்கினதான தேவன் ಉಂಟು ಮಾಡಿದ அவனுக்குள்ளே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் ಅವನೊಳಗೆ ತನ್ನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಟ್ಟ ஆதியாமம் 2:7 இதை வாசிக்கிறோம் ಆದಿಕಾಂಡ 2:7 யோபு 10:12 இவ்விதமாய் சொல்லுகிறார் ಯೋಬು 10:12 ಹೀಗೆ ನೋಡಿ வாசிங்க பாப்போம் எனக்கு ஜீவனை
தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய ஆவி என்னை காப்பாற்றினது. உம்முடைய ஆவி என்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிற்று. ನಿನ್ನ ಆತ್ಮವು ಪ್ರತಿದಿನ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿತು. எனக்குள்ளே நீர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தீர். ನನ್ನ ಒಳಗೆ ನೀನು ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು நான் ஜீவ ஆத்துமாவாக மாறிவிட்டேன். ಜೀವವುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾದೆ. ஜீவனாய் இருக்கிறவனாய் இருக்கிறேன். ಜೀವಿಸುವನಾದೆನು. அது மாத்திரமல்ல, இந்த பொல்லாத உலகத்திலே ಈ ಕೇಡು ಮಾಡುವ என் வாழ்க்கைக்கு எது நல்லது, ನನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಯಾವುದು எந்த ಒಳ್ಳೆಯದು, வழி செவ்வையானது என்பதற்கு ಯಾವ ಮಾರ್ಗ ಸರಿ ಎಂದು நான் என்னை கிரகித்துக் கொள்ளக்கூடியதானே, ನಾನು ತಿಳಿಯುವ ಹಾಗೆ என்னுடைய மனசாட்சியில் தெளிவாய் இருக்கும்படியாக, ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿರೋದು, சரியான பாதையிலே நடக்கும்படியாய் ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ எனக்குள்ளே உம்முடைய ஆவியையும் தந்தீர். ನನ್ನ ಒಳಗೆ ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟೆ. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27 சொல்லுகிறது, ஞானோக்திகள் 20:27 மனுஷனுடைய ஆவி ಮನುಷ್ಯನ ಆತ್ಮ தேவன் அவனுக்கு கொடுத்ததான தீபம். ಆತನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ದೀಪ. எந்த வழியிலே நடக்கணும், ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ எந்த காரியத்தை தீர்மானம் எடுக்கணும், ಯಾವ ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕು, எதில நாம் எப்படி நடக்கணும், ಯಾವುದರಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕು, இவைகள் எல்லாவற்றை குறித்தும் ಇವು ಎಲ್ಲದ ಬಗ್ಗೆ நமக்கு தெளிவை கொடுக்கிறது ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟತೆ ಕೊಡುವುದು நமக்குள் இருக்கிற ஆவி. ನಮ್ಮ ಒಳಗಿರುವ ಆತ್ಮ. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், ಅದರಿಂದಲೇ ಯೋಬನು உம்முடைய ஆவிதான் என்னை காப்பாற்றிற்று. ದೇವರೇ ನಿನ್ನ ಆತ್ಮವು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿತು. நமக்குள்ள நமக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள அந்த ஆவி இருக்கிறது. ಲೋಕದ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನೂ ಆತ್ಮವಿದೆ. அந்த ஆவி பிசகும் போதுதான், ಆತ್ಮ ತಪ್ಪು, அந்த ஆவி முறிந்து போகும் பொழுதுதான் ಆತ್ಮ ಮುರಿಯುವಾಗಲೇ மனிதனுக்குள்ளே ಮನುಷ್ಯನೊಳಗೆ தனக்குள்ளேயே ஒரு கசப்பு வரும், ತನ್ನ ಒಳಗೆ ಒಂದು ಕಹಿ ಬರುತ್ತದೆ, வெறுப்பு வரும். ಒಂದು ಹಗೆ ಬರುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, அவன் சமுதாயத்தை விட்டு தன்னை ஒதுக்கிக் கொள்வான். ಸಮುದಾಯದಿಂದ ದೂರ ಮಾಡುತ್ತಾನೆ. தான் என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கே தெரியாது. ತಾನು ಏನು ಮಾಡ್ತಿರೋದು He ಅರ್ಥ gets ಮಾಡದೆ into ಮಾಡ್ತಾನೆ. depression. அவன் மன அழுத்தத்துக்குள்ளே விழுந்து ಡಿಪ್ರೆಷನ್ போவான். ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 18:14 வாசிக்கும் பொழுது, ஞானோக்திகள் 18:14 ಓದುವಾಗ பிரியமானவர்கள் வாசிங்க பார்ப்போம். ನೋಡಿ, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை அவனுக்கு வருகிற போராட்டங்களில் இருந்தும், அவனுக்கு வருகிற பிரச்சனைகளில் இருந்தும், அவனுக்கு வருகிற எதிர்ப்புகளில் இருந்தும் அவன் சஸ்டெயின் பண்ணும்படியாய் அவனுக்கு உதவி செய்யும். ಮನುಷ್ಯನ ಆತ್ಮವು ಎಷ್ಟೇ ಹೋರಾಟ ಬಲಹೀನ ಕಷ್ಟ ಬಂದರೂ ಅದರಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಲ ಕೊಡುತ್ತದೆ. சிலவங்களுக்கு ஒரு சின்ன காயம் அடிச்சிட்டா, ಕೆಲವರಿಗೆ ಚಿಕ್ಕ ಗಾಯವಾದರೆ ஐயோ புண்ணாய் போச்சு, ಅಯ್ಯೋ ಗಾಯವಾಯ್ತು, எதுக்கு சமையல் பண்ணல, ಯಾಕೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ ಇವತ್ತು, முட்டை பொரிக்கச்சில எண்ணெய் மேல விழுந்துச்சு, ಈ ಆಮ್ಲೆಟ್ ಮಾಡುವಾಗ ಎಣ್ಣೆ ಕೈಯಲ್ಲಿ ಬಿತ್ತು, எவ்வளவு பெரிய கொப்பளம் பாருங்க, ನೋಡಿ ಎಷ್ಟು ಗಾಯವಾಗಿದೆ, இனி இந்த விரலை வெட்டணுமா, ಅಯ್ಯೋ ಇದನ್ನು ಕಟ್ ಮಾಡಬೇಕಾ, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுமா, ಇಲ್ಲಾದ್ರೆ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಸರ್ಜರಿ ಮಾಡಬೇಕಾ, வேற ஏதாவது புத்தூர் கட்டு போடணுமா, ಇಲ್ಲಾದ್ರೆ ಬೇರೆ ಕಟ್ಟು ಹಾಕಬೇಕಾ. சிலவங்க ரொம்ப அதை ஃபீல் பண்ணுவாங்க, ಕೆಲವು ತುಂಬಾ ಫೀಲ್ ಮಾಡ್ತಾರೆ. யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும், ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಾತು ಏನಾದರೂ ಹೇಳಿದ್ರೆ ಸರಿ, அவங்களால அதை சகித்துக் கொள்ள முடியாது. ಅವರಿಂದ ಸಹಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் அவங்களுடைய ஆவி அவ்வளவு பலவீனமா இருக்கு. ಏಕೆಂದ್ರೆ ಅವರ ಒಳಗಿರೋ ಮನಸ್ಸು ಅಷ್ಟು ஆனா ಬಲಹೀನವಾಗಿದೆ. தேவன் இந்த ஆவியை எதற்கு கொடுத்திருக்கிறார் ದೇವರು என்றால், ತನ್ನ ಆತ್ಮ ನಮಗೆ இந்த ಎತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. பலவீனங்கள் வரும் பொழுது ಈ ಬಲಹೀನ ಬರುವಾಗ அவனை தாண்டி போகும்படியாய் செய்யும். ಅದನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬೇಕು. இந்த ஆவி என்ன சொல்லுகிறது, பரவாயில்லோடு, ಒಳಗಿರೋ ಆತ್ಮ ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು, அந்த ஆவி அவனை உற்சாகப்படுத்தும் ಎಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತದೆ. தோல்வியை கண்டு பயந்து விடாது. ಸೋಲು ನೋಡಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஃபெயில் ஆனே அவன் உண்மைதான், ಫೈಲ್ ಆದ್ರೆ ನಿಜ, திருப்பி நான் ரீடேக் பண்ணுவேன். ಮತ್ತೆ ರೀಟೇಕ್ ಮಾಡುತ್ತೆ. படிக்க தெரியாதவன் சரிதான், ಓದಕ್ಕೆ ಕಷ್ಟ, ஆனாலும் என் கையில திறமை இருக்கு, அதை வச்சு பழச்சிக்கிடுவேன். ಏನೋ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಂಟು, ಬದುಕುತ್ತೇನೆ. இதுதான் மனுஷனுடைய வில் பவர். ಇದೇ ಮನುಷ್ಯನ ವಿಲ್ ಪವರ್. தேவன் தம்முடைய பிள்ளைகள், தேவன் மனிதனுக்குள்ளே இந்த ஆவியை வைத்திருக்கிறார். ಈ ತರ ಆತ್ಮ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮನುಷ್ಯನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன் இந்த ஆவி என்று சொன்னால், ಯಾಕೆಂದರೆ அவனுக்கு சோர்வு, பலவீனங்கள் இதெல்லாம் இயற்கையாக வரக்கூடிய, ಬಲಹೀನ ಸೋತು ಹೋಗುವುದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಬರುವಾಗ, இந்த சோர்வு பலவீனங்கள் வரும் பொழுது ಎಲ್ಲ ಬರುವಾಗ இவன் அந்த ஆவி தட்டி கொடுக்கும். ಇವನನ್ನು ದೇವರ ಇವನಲ್ಲಿರುವ ಆತ್ಮವನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில நேரத்துல ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரிக்கு போவோம். ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೋಸ್ಕರ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவன் சொல்லுவான், சிடி ஸ்கேன் எடுங்கன்னு. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಸಿಟಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ. நம்மளும் போவோம், ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ, வீட்டுக்காரரை பார்ப்போம், ಗಂಡ ನೋಡ್ತೀವಿ, டாக்டர் சொல்ல எல்லாம் வெளியே நில்லுன்னு, ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ನೀವು ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಗಂಡ அப்புறம் நம்மளை கொண்டு போய் ನಮ್ಮನ್ನು ಒಳಗೆ ಕಳಿಸಿ ஒரு இயந்திரத்துக்குள்ள அமைக்கி வச்சிருவோம். ಒಂದು ಮಿಷಿನ್ ಒಳಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. அவனும் வெளியே போயிடும். ಈ ಡಾಕ್ಟರ್ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ, அப்படி சத்தம் வந்த உடனே ಈ ಮಿಷಿನ್ ಸೌಂಡ್ ಬಂದ ಕೂಡಲೇ
நமக்கு சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் ஆடும். ನಮಗೆ ಒಳಗಿರೋ ಎಲ್ಲ ಪಾರ್ಟ್ಸ್ ಆಡು. இந்த ஆவி ஒரு வேளை முறிஞ்சு போய் பலவீனமா இருந்துச்சுன்னா, ಒಳಗಿರೋ ಮನಸ್ಸು ಮುರಿದೋಗಿದ್ರೆ நமக்கு உடனே உயிரே அங்க போயிடும். ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣವೇ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. எனக்கு அநேக அண்ணிமார்கள் உண்டு. அதுல ஒரு அண்ணி இப்படிதான் அதுக்குள்ள போன உடனே அவங்களுக்கு பயம் வந்து லக்குமாவே அடிச்சுட்டு. அப்போ மனுஷனுக்குள்ள சில காரியத்தை ஜீர்ணிக்க முடியாது. ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೆಲ ಕಾರ್ಯ ಜೀರ್ಣಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அந்த காரியத்துல அவன் சவாலோடு வாழ்றதுக்கு தான், ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸವಾಲಿಂದ ಬದುಕೋದಕ್ಕೆ அந்த பிரியமானவர்களை சுயம் என்கிறதான அந்த வில் பவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. ಒಳಗೆ ದೇವರು ಅವನಿಗೆ ಆತ್ಮ ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை தான் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார். ಅದೇ ಜ್ಞಾನಿಯಾದ ಸಾಲಮೋನ್ மனுஷன் பலவீனப்படும் பொழுது, ಮನುಷ್ಯನ್ ಬಲಹೀನ பயப்படும் பொழுது, ಭಯಪಡುವ, கலங்கி நிற்கும் போது ಹೆದರಿರುವಾಗ அந்த ஆவி அவனை பலப்படும். ಒಳಗಿರುವ ಮನಸ್ಸನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு இது உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு, ಇದು ಲೋಕ ಪ್ರಕಾರ. ஆனால் இந்த ஆவி சில நேரத்தில் முறிந்து போகும். ಈ ಆತ್ಮವು ಕೆಲ ಸಮಯ ಮುರಿದೋಗುತ್ತದೆ. இந்த ஆவியில பலன் கொடுக்கதான் ಈ ಬಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಆತ್ಮ ಬಲಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ இந்த பரிசுத்த ஆவியானவர் ಈ ಪವಿತ್ರ நம்முடைய பலவீனங்களிலே ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. நம்பிக்கை கொடுக்கிறவராயிருக்கிறார். ನಂಬಿಕೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. சோர்ந்து போகாதே. ಸೋತು ಹೋಗಬೇಡ. மிஷனுக்குள்ள போனது உண்மைதான். ಮಿಷಿನ್ ಒಳಗೆ ಹೋದ ನಿಜವೇ. வீட்டுக்காரன் பையத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போனதும் உண்மைதான். ಗಂಡನು ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದು ನಿಜ. 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கின டாக்டரும் உன்னை பூட்டி வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி போனதும் உண்மைதான். ಈ ಫೀಸ್ ಡಾಕ್ಟರ್ ಫೀಸ್ ತಗೊಂಡು ರೂಮ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದು ನಿಜವೇ. நீ உயிரோட தான் திரும்பி வருவே. ಜೀವಂತವಾಗಿ ಬರುತ್ತೆ. ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். ದೇವರ ಆತ್ಮನ ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆவியானவர் பலப்படுத்துவார். ದೇವರ ಆತ್ಮನ புரிஞ்சு ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. கொண்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ಅರ್ಥ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ಒಂದು ಅಲ್ಲೇಲುಯಾ ಹೇಳಿ. கர்த்தருடைய ஆவியானவர் ಕರ್ತನ ಆತ್ಮ நம்முடைய பலவீனங்களில் தாங்குகிறவர். ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಸಹಾಯ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யோபின் சீசர்கள் எல்லாரும், ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ இயேசுவானவர் தன்னை விட்டு பிரிய போகிறார் என்னபோது ಯೇಸು ತನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದಿರುವಾಗ மிகவும் மனசு உடைஞ்சிட்டாங்க. ಎಲ್ಲ ಮನಸ್ಸು ಮುರಿದರು. இனி நமக்கு வாழ்க்கை என்ன ஆகுமோ, ಮುಂದೆ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ, நம்முடைய ஜீவியம் எப்படி நடக்குமோ, ಹೇಗೆ ಬದುಕುವುದು, அப்படி சொல்லும் பொழுதுதான் ಹಾಗಿರುವಾಗ யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, வாசிங்க பாப்போம். நான் பிதாவை வேண்டிக் நான் கொள்வேன், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் அல்ல, வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அவர் உங்கள் அப்ப இயேசுவானவர் வார்த்தையாகிய கிறிஸ்து, ವಾಕ್ಯವಾದ ಕ್ರೈಸ್ತ, பிதாவின் மகிமையாகிய கிறிஸ்து, ತಂದೆಯ ಮಹಿಮೆಯ ತೋರುವ ಕ್ರೈಸ್ತನು, வார்த்தையாகிய கிறிஸ்து ವಾಕ್ಯವಾದ ಕ್ರಿಸ್ತ மாம்சத்தில் வெளிப்பட்டு ನರನಾಗಿ ಬಂದು நாம் இந்த மாம்சத்தில் போராட்டத்திலிருந்து மீட்கப்படும்படிக்கு ನಮ್ಮ ಶರೀರದವರ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಬಿಡಿಸುವ கல்வாரி சிலுவையில் மரித்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ நம்முடைய பாவ சாப நிவாரண பலியாய் மரித்தார். ಪಾಪ ಶಾಪದ ಬಲಿಯಾಗಿ மாம்சத்தில் கொலை உண்டவர், ದೇಹದಲ್ಲಿ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ಓಡಲ್ಪಟ್ಟನು, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 3ನೇ ದಿನ ಮೃತ್ಯುಂಜಯ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ தன் ಮಕ್ಕಳೇ, கைகளையும் கால்களையும் பாருங்கள் என்று எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೈ ಕಾಲು ನೋಡಿ ತೋರಿಸಿ 40 நாள் பூமியிலே தான் உயிரோடு இருப்பதை எல்லாருக்கும் காட்டி நிரூபித்தார். 40 ದಿನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಬದುಕಿದ್ದೇನೆ ಎಂದು ಜನರಿಗೆ ತೋರಿದನು. இயேசுவை தொட்டு பார்த்தார்கள், ಯೇಸು ಮುಟ್ಟಿದರು, அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு பார்த்தார்கள், ಅವರ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡಿ பரலோகத்தின் மகிமை குறித்தெல்லாம் அவர்களோடு பேசினார். ಪರಲೋಕದ ಮಹಿಮೆ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ 40 நாள் ஆன பிறகு 40 ದಿನ ನಂತರ அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், ನಾನು ತಂದೆಯ ಬಳಿ ಬೇಡಿದ್ದೀನಿ, உங்களுக்காக, ನಿಮಗೋಸ್ಕರ, உங்களை தேற்றவும், ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವ, உங்களை ஆற்றவும், ನಿಮಗೆ ಸಹಾಯ உங்களுக்காக ನಿಮಗೋಸ್ಕರ, சத்தியத்தில் உங்களை நடத்தவும், ನಿಮ್ಮನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ நான் ನಡೆಸುವುದು, சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டவும், ನಾನು ಹೇಳಿದನು வேற ஒருவரை ನನ್ನ ಹಾಗೆ அவர் ಬೇರೊಬ್ಬರನ್ನು உங்களிடத்தில் அனுப்புவார். ತಂದೆಯಾದವನು நான் ಕಲಿಸುತ್ತಾನೆ, உங்களை திக்கற்றவர்களாய் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು விடுவதில்லை. ಅನಾಥನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல கீழே வந்துடுறேன். ನಾನು ಹೋಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ.
அது வரைக்கும் ಅದುವರೆಗೂ உங்களோட இருக்கும்படிக்கு ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೆ நீங்க சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ಸತ್ಯದ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡಿ. சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை ಸತ್ಯ ಆತ್ಮನ ಸಂತೈಸುವವನನ್ನು அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லி ತಂದೆ ಕಳಿಸುತ್ತಾನೆಂದು ಹೇಳಿ அவர் போயிட்டார். ಯೇಸು ಹೋದನು. இது நம்ம இந்த மாசம் 29ஆம் தேதி அதை நினைவு கூறுவோம். ಈ ತಿಂಗಳು 29ನೇ ತಾರೀಕು ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿ. கிறிஸ்தவ உலகம் அது நினைவு கூறு. ಕ್ರೈಸ್ತ ಲೋಕ ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡುತ್ತದೆ. அப்புறம் 10 நாள் சீஷர்கள் காத்திருந்தார்கள். 10 ದಿನ ಶಿಷ್ಯರು ஆவியானவருடைய வருதலுக்காக காத்திருந்தார்கள். ದೇವರ ಆತ್ಮನು ಬರುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இப்போ நம்ம இந்த வசனங்களை வாசிப்போம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வாசிங்க யோவான் 14 16ல இருந்து 18 வரைக்கும். 16 ರಿಂದ 18 ತನಕ ಓದಿ. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அதை பார்க்க மாட்டார்கள், அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இவரை குறித்து தெரியாது. ಲೋಕದ ಜನರಿಗೆ ಈ ಸತ್ಯದ ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே சில காரியங்கள் நடக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲ ಕಾರ್ಯ ಈ ನಡೆಯುತ್ತದೆ. ஊழியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார். ಸೇವೆಯನ್ನು ದೇವರು ಕರ್ತನ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ஆனா ಕಾರ್ಯ சும்மா வந்துட்டு போறவங்களுக்கு தெரியாது. ಸುಮ್ಮನೆ ದೂರದಿಂದ ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗೋರಿಗೆ இதனுடைய ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. மேல்தனமாய் பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. ಏನು ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ನೋಡೋರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இதை அறிந்திருக்கிறவர்கள், ತಿಳಿದಿರುವರು, இதற்கென்று நிற்கிறவர்கள், ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ಲುವವರು, இதிலே இசைந்தவர்களுக்கு ಇದರ ಸಂಗಡ ಸೇರಿದವರು சபையின் மேன்மை என்ன என்று தெரியும். ಸಭೆಯ ಗೌರವ ಏನೆಂದು ಗೊತ್ತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் ಉಂಟಾಗಲಿ. வேதவசனம் சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ உலகம் இவரை அறியாதபடியாலே ಲೋಕವು ಈತನನ್ನು ತಿಳಿಯದಿರುವುದರಿಂದ உலகம் இவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ಲೋಕವು ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. நீங்கள் இவரை அறிந்திருக்கிறபடியாலே ಆದರೆ ನೀವು ಈತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿರುವುದಿಲ್ಲ. இவர் உங்களோட வாசம் பண்ணுவார். ಈತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ವಾಸ நீங்கள் ಮಾಡ್ತಾನೆ. சோர்ந்து போகும் பொழுது ಸೋತು ಹೋಗುವಾಗ உங்களை தட்டி கொடுப்பாரு. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾನೆ. நீங்க கலங்கி நிற்கும் போது ಭಯಪಟ್ಟಿರುವಾಗ உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತಾನೆ. கெத்செமனே தோட்டத்திலே ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ இயேசு கலங்கி நின்றபோது ಯೇಸು ಕಣ್ಣೀರು ஒரு ಕಳವಳಿಸಿದವಾಗ தூதனை அனுப்பி தேற்றினார். ದೇವರ ದೂತನ್ನು ಕಳಿಸಿ ಸಂತೈಸಿದನು. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳಿದನು, நான் தேவனுடைய குமாரன், ನಾನು ದೇವಕುಮಾರನು. நான் கலங்கி நிற்கும் போது ನಾನು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ என்ன தேற்றதுக்கு ஒரு ஆள் ನನ್ನ தேவைப்படும். ಸಂತೈಸೋಕೆ ಒಬ್ಬರು ಬಂದರು. அப்படி இருக்கும்போது ಹಾಗೆ ಇರುವಾಗ உங்களையும் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீங்க கலங்கி நிற்கும் போது, ಕಳವಳದಲ್ಲಿ சோர்ந்து இருக்கும் போது, ಸೋತಿರುವಾಗ, நீங்க பலவீனப்படும் பொழுது ಬಲಹೀನ ಹುಟ್ಟುವಾಗ உங்களை தேற்றும்படியா ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವ உங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படி ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮ ಸಂಗಡ இந்த ಇರುವುದಕ್ಕೆ சத்திய ஆவியாகிய ಸತ್ಯ ಆತ್ಮನಾದ சத்தியத்திலே உங்களை நடத்தக்கூடியதான, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ, சரியான பாதையில நடத்தக்கூடியதான, ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವ, சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடியதான ಸರಿಯಾದ ತೀರ್ಮಾನ சத்திய ஆவி ஒருவர் உண்டு. ಸತ್ಯ ಆತ್ಮನು அவருடைய எல்லா முறிவிலும் ಆತನ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಬಲಹೀನದಲ್ಲೂ உன்னை தேற்றக்கூடியவர். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾನೆ. அந்த தேற்றவாளன் ಸಂತೈಸುವ உங்களோட இருந்து நடத்தும். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದು ನಡೆಸುತ್ತಾನೆ. கலங்கும் நேரமெல்லாம் கை தூக்கி எடுத்தவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே, கலங்கும் நேரமெல்லாம் கை துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே, தொல்லைகள் சூழ்கையிலே எந்தன் துணையாய் வருபவரே, தொல்லைகள் சூழ்கையிலே எந்தன் துணையாய் வருபவரே, வல்லவர் வலக்கரத்தால் விடுதலை தருபவரே, வல்லவர் வலக்கரத்தால் விடுதலை தருபவரே,
பாடுவோம். யெகோவா ராஃபா சுகம் தரும் மருத்துவர் உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் மருத்துவர் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். ನಾವು ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ யோசேப்பு ஒரு நாள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். யோசேப்பு சொப்பனத்தில் பிரியமானவர்களே, நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் எல்லாம் அவனை வணங்குகிறத அவன் பார்த்தான். யோசேப்பு ಒಂದಿನ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಕನಸಲ್ಲಿ ನೋಡಿದನು, ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲ ಅವನಿಗೆ ಅಡ್ಡ கபடம் இல்லாமல் தன் தகப்பன் தானே என்று சொல்லி, ಏನು ತಿಳಿಯದೆ ತಂದೆ ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ தகப்பன்ட்ட அந்த தரிசனத்தை சொல்லிவிட்டார். ತಂದೆ ಬಳಿ ದರ್ಶನ ಹೇಳಿದನು. தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ದರ್ಶನ ಖಂಡಿತ ಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. ஆனால் அந்த தரிசனத்தை ஒரு கர்ப்பஸ்திரீயை போல அதை பாதுகாத்துக் கொள்ளணும். ಆದರೆ ಒಂದು ಗರ್ಭಸ್ತ್ರೀಯಾಗಿ ಅದನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. தரிசனங்கள் காலம் தாமதித்தாலும் ಕಾಲ ಕಾಮದವಾದ அந்த தரிசனம் கட்டாயம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ಖಂಡಿತ ಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தை பொய்யாவதில்லை. ಕರ್ತನ ಮಾತು ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் வெளிப்படுத்தினது ஒருபோதும் தடை செய்ய முடியாது. ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ಯಾರಿಂದ ಅಡ್ಡಿ ஆனால் ಮಾಡಲಾಗದು. இவனோ தன் தகப்பன் தானே, தன் தாய் தானே, தன் சகோதரர்கள் தானே என்று சொல்லிவிட்டான். ಆದರೆ ನೋಡಿ, ಯೋಸೇಫನು ತಂದೆ ತಾನೇ ಇಲ್ಲ, ತಾಯಿ ತಾನೇ ಇಲ್ಲ, ನನ್ನ ಸಹೋದರ ತಾನೇ ಅಂತ ದರ್ಶನ ಹೇಳಿದನು. இதனாலே ಇದರಿಂದ ಏನಾಯಿತು? சகோதரர்கள் இவனை பகைத்தார்கள். ಸಹೋದರನು ಹಾಗೆ ಮಾಡಿದರು. சகோதரர்கள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். ಸಹೋದರ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தகப்பனுடைய உத்தரவின் பிரகாரமாக ತಂದೆಯ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ சகோதரர்களை விசாரிக்கும்படியாய் போகிறான். ಸಹೋದರನು ವಿಚಾರಿಸಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் போகிறான். ಸಹೋದರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. இவனுடைய தரிசனம் நடக்க கூடாது. ದರ್ಶನ ನಡೆಯಬಾರದು. சின்ன பையட்ட நம்ம தலை குனிந்து நடக்கணுமா? ಸಹೋದರರ ಮನಸ್ಸೇನು, ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಬಳಿ ನಾವು ತಲೆ ಬಗ್ಗಬೇಕು. உழைக்கிறது நான், ದುಡಿವನ್ ನಾನು, உடுக்கிறது அவன். ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಇವನು. நாங்க வெயில்ல பனியில கடந்து உழைக்கிறோம் ஐயா. ನಾವು ಸಂಪಾದಿಸುತ್ತೇವೆ. ஆனா இவன் வஸ்திரத்தை பாரு, ಈ ಚಿಕ್ಕವನ ಬಟ್ಟೆ ನೋಡು, இவனுடைய அலங்காரத்தை பாரு, ಇವನ ಅಲಂಕಾರ ನೋಡು, தகப்பனிடத்துல இவன் இருக்கிற அந்த உறவை பாரு, ತಂದೆ ಬಳಿರುವ ಪ್ರೀತಿ ನೋಡು. இவனுக்குள்ளே அந்த எரிச்சல் வந்தது. ಸಹೋದರ ಬಳಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. நன்மைக்கு தீமை செய்ய ஆரம்பித்தார்கள். ಯೋಸೇಫ್ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ರೆ ಕೇಡು ಮಾಡುವ. போஷித்தவனை போஷாக்கு இல்லாத குழியிலே தள்ளினார்கள். ಊಟ ಕೊಟ್ಟವನಿಗೆ ಊಟ ಕೊಡದೆ ಹಳ್ಳಕ್ಕೆ ಹಾಕಿ, தண்ணீரும் ஆகாரமும் இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டார்கள். ನೀರು ಊಟವಿಲ್ಲದಿರುವ ಬಾವಿಯೊಳಗೆ அவனை ಹಾಕಿದರು. கொலை செய்ய வேண்டும் என்கிற எரிச்சல் உள்ளவர்களாய் மாறி ಸಹೋದರರೇ ಸರಿ ಇವನನ್ನು ಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿದ್ದರು. சில நேரத்திலே ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ தேவன் அந்த சூழ்நிலையிலே நம்மை தள்ளுவார். ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳುತ್ತಾನೆ. இடுக்கண்களில் உதவதான் சகோதரன் பிறந்திருக்கிறான். ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಸಹೋದರ, உயிரை கொடுக்கக்கூடியவன் தான் சகோதரன். ಜೀವ ಕೊಡಕ್ಕಿರುವನೇ ಸಹೋದರ, இணைந்து இருக்கும்படியாய் விரும்புகிறவன் தான் சகோதரன். ಸೇರಿ ಇರಬೇಕಿರುವನೇ ಸಹೋದರ. ஆனால் தேவன் உன்னை உயர்த்தும்படியாய் நினைக்கும் பொழுது ದೇವರು ನಿಮಗೆ ಮೇಲೆ ತರಬೇಕೆಂದು உன் சகோதரர்கள் உனக்கு பகைவர்களாக மாற்றிவிடுவார். ಸಹೋದರನಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗುತ್ತಾರೆ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನು? உருவாக்கப்படும் பொழுது ರೂಪಿಸಲ್ಪಡುವಾಗ குயவனின் கையில் இருக்கிற மண்ணானது ಕುಮಾರನ ಕೈಲಿರುವ ಮಣ್ಣು நன்றாய் குயவனால் மிதிக்கப்பட வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಕುಮಾರನ ತುಳಿಯಲ್ಪಡಬೇಕು. அதிலே சார்ந்திருக்கிற கற்களையும் மாசுகளையும் எடுத்து போட வேண்டும். ಒಳಗಿರುವ ಕಳ್ಳುಗಳು ಬೇರೆ ಕಾರ್ಯ ಹೊರಗೆ ಹಾಕಬೇಕು. அழகாக வணையப்பட்டதான மண்பாண்டமாய் இருந்தாலும் ಚೆನ್ನಾಗಿ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟ ಪಾತ್ರೆ அது உபயோகத்துக்கு வராது. ಅದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. எப்பொழுது உபயோகத்துக்கு வரும் தெரியுமா? ಯಾವಾಗ ಪ್ರಯೋಜನ அக்கினி தணலுக்குள்ளே போடப்படும் போது. ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹಾಕಲ್ಪಡುವ. Unless you have been put into the fire, ನೀನು ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹಾಕಲ್ಪಡದೆ, தீயிலே போடப்படாமல் ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹೊರ நீ ಹಾಕಲ್ಪಡ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தீயிலே போடப்பட்டு விட்டாய் என்று சொல்லி ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟ நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. ನೀನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ. உலகம் சொல்லும், ಲೋಕ ಹೇಳ್ತದೆ, உபயோகம் இல்லாத பையப்பா, ಉಪಯೋಗ ಇಲ್ಲ. அதனாலதான் ஒன்னொன்னா இழந்துட்டு இருக்கான். அதனால ಒಂದೊಂದು ಕೈ ತಪ್ಪಿ எல்லாம் அவனை விட்டு கை போயிடுச்சு. ಎಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ. அவன் இப்ப நெருப்புக்குத்தான் சொல்லலாம். ಈತನ ಬರೀ ಸೌದೆನೆ ಬೆಂಕಿಗೆ ಹಾಕಕ್ಕೆ. இதுதான் உலகம் சொல்லும். ಇದೇ ಲೋಕ ಹೇಳುತ್ತದೆ.
ஆனால் நீ நெருப்பில போடப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? விலையேற பெற்ற ಅಲ್ಲಿಂದ ஆபரணமாய் நீ மாறும்படி, ಆಭರಣವಾಗಿ ಬರೋದಕ್ಕೆ, விலையேற பெற்ற ಅಮೂಲ್ಯವಾದ பாத்திரமாய் நீ மாறும்படியாக, ಪಾತ್ರೆ ಆಗೋದಕ್ಕೆ, where you have been crushed, ನೀನು ಜಜ್ಜಲ್ಪಡುವಾಗ, எந்த இடத்தில் பின்னப்படுகிறாயோ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಡುತ್ತೀಯೋ அப்பொழுதுதான் அலங்கரிக்கப்பட்ட நகையாய் நீ மாற. ಅವಾಗಲೇ ಅಲಂಕರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿರುತ್ತೀಯ. Will never accept the treatment of God. ಲೋಕವು ದೇವರು ನಡೆಸುವ ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. இப்போ உள்ள வேலைக்கும் ಇವಾಗಿರುವ ಕೆಲಸ முந்தி உள்ள வேலைக்கும் பாருங்களேன். ಮೊದಲಿರುವ ಕೆಲಸ எல்லாரும் சொல்லுவாங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ, இப்போ உள்ள வேலை ரொம்ப ஈஸிங்க. ಇವಾಗಿರೋ ಕೆಲಸ முந்தி எல்லாம் நாங்க வெளியே போனோம், ನಿಮ್ಮೆಲ್ಲ ದೂರ ಹೋಗಬೇಕು, மலையை நனையணும், ಮಳೆ ನೆನೆಯಬೇಕು, மண்ணை தோண்டணும், ತೋಟದ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, விதைக்கணும், ಬಿತ್ತಬೇಕು, வெயில் வந்தாலும் பனி வந்தாலும் ಬಿಸಿಲು ಮಳೆ ಬಂದ್ರು மாடு மாதிரி உழைக்கணும், ದನ ತರ ದುಡಿಯಬೇಕು, அப்படி சொல்லுவாங்க. ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, இவங்களை காட்டிலும் ಇವರಿಗಿಂತ அதிகமா உழைக்கிறது யார் தெரியுமா? ಜಾಸ್ತಿ ದುಡಿಯೋರು ಯಾರು? இன்னைக்குள்ள பிள்ளைகள். ಇವಾಗಿರೋ ಮಕ್ಕಳು, அநேக பிள்ளைகள் இந்த கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕಂಪ್ಯೂಟರ್ ಕೂತ್ಕೊಂಡು நர்வ்ஸ்ல பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ನರಗಳೆಲ್ಲ ಬ್ರೇಕಿಂಗ್ சின்ன வயசுலயே 100 வயசு கிழவன் போல அவன் கழுத்தெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಮುದುಕನಾಗಿದ್ದಾರೆ. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ அவ்வளவு அவனுடைய மைண்ட் வேலை பண்ணணும். ಅಷ್ಟು ಮೈಂಡ್ ಕೆಲಸ மாம்சத்துல எவ்வளவு வேலை பண்ணாலும் ದೇಹದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ அது உன் தேகத்துக்கு பலத்தை கொடுக்கும். ದೇಹಕ್ಕೆ ಬಲ ಕೊಡುತ್ತದೆ. ஆனா சிந்தையிலே நீ வேலை செய்யும் பொழுது ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡು, அது உன்னுடைய ஃபுல் பிரியமானவர்களை பலத்தை கன்சியூம் பண்ணுகிறதா இருக்கும். ನೀನ ಬೆಲವನ್ನು ಹಾಗೆ ಸುರಿದು ಬಿಡುತ್ತದೆ. அவங்களுக்கு இந்த வேலையின் கடினம் தெரியாது. ಅವರು ಈ ಕೆಲಸದ ಕಷ್ಟ பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ಆದ್ರೆ ನೋಡಕ್ಕೆ ಹೇಗಿರ್ತದೆ? சும்மாதான சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ಏನ್ ಸುಮ್ಮನೆ ಚೇರ್ ಅಲ್ಲಿ ತಾನೆ ಕೂತಿದ್ದಾರೆ, சும்மாதான அந்த டப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்க. ಏನ್ ಒಂದು ಕಂಪ್ಯೂಟರ್ ಮುಂದೆ ಕೂತಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை உயர்த்தும்படியாய் ನಿನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಾನೆ கர்த்தர் சில நேரத்திலே ಕರ್ತನು ಕೆಲ உன்னை ಸಮಯದಲ್ಲಿ உருவாக்குகிறார். ರೂಪಿಸುತ್ತಾನೆ. யோசேப்பு உருவாக்கப்படும் பொழுது ಯೋಸೇಫನು ರೂಪಿಸಲ್ಪಡುವಾಗ கர்த்தர் அவனை தனித்து விடவில்லை. ಕರ್ತನನ್ನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ He ಬಿಡಲಿಲ್ಲ, never left him alone. ಅವನನ್ನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಬಿಡಲಿಲ್ಲ. My Bible says that, ಬೈಬಲ್ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ, என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ, அவன் அடிமையாய் விற்கப்பட்டாலும் ದಾಸನಾಗಿ ಹೋಗಿದ್ರು, வேலைக்காரனாய் தள்ளப்பட்டாலும் ಕೆಲಸಗಾರನ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ಕರ್ತನು ಯೋಸೇಫನ என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார். ನಿನ್ನ ಎಲ್ಲ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படும். ನಂಬೋರು ಮಾತ್ರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋರು. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, ಈ ರಹಸ್ಯ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ஆனா அதை கவனிச்சவங்களுக்கு தான் தெரியும். ಗಮನಿಸಿದವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. போர்த்திபார் அதை கவனித்து பார்த்தார். ಪೋರ್ತಿಫನ್ ಗಮನಿಸಿದನು, ஆண்டவர் அவனோட இருந்து ದೇವರ ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದು காரியங்கள் எல்லாம் செய்கிறத ಮಾಡುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದನ್ನು போர்த்திபார் கவனிச்சு பார்த்தார். ಪೋರ್ತಿಫನ್ ಗಮನಿಸಿದ. உலகத்துக்கு தெரியல, ಲೋಕಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ, கெட்டின மனைவிக்கு அவருக்கு தெரியல, ಮದುವೆ ಮಾಡಿರುವ ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ, அது தெரியல, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஆனா போர்த்திபார் கவனிக்கிறான். ಪೋರ್ತಿಫಾರ್ முந்தி ಗಮನಿಸಿದ. இருந்த என்னுடைய ப்ராஃபிட், ಮೊದಲಿದ ಪ್ರಾಫಿಟ್, முந்தி இருந்ததான என்னுடைய ஆதாயங்கள், ಮೊದಲೇ ಬರುವ ಆದಾಯ, இப்பொழுது இருக்கிறதான என்னுடைய லாபங்கள், ಇವಾಗಿರುವ ಲಾಭವು கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் போர்த்திபாரோடு இருந்தார், ಕರ್ತನು கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், ಕರ್ತನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡ, யோசேப்பின் நிமித்தம் ಯೋಸೇಫನ கர்த்தர் ಮೂಲಕ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ಪೋರ್ತಿಫಾರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯ இதை கண்டதான போர்த்திபார் ಇದನ್ನು ನೋಡಿದ ಪೋರ್ತಿಫಾರ யோசேப்பை உயர்த்த ஆரம்பித்தார். ಯೋಸೇಫನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಿದನು. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயம் இல்லை, என் மீட்பரே நல்லாயனே எனக்கு எதிலையும் குறைஞ்சு விட மாட்டார். ಯಾವುದಲ್ಲ ಕೊರತೆ ಪಡಕ್ಕೆ ಬಿಡುವ, அவர் சத்திய ஆவியானவர். ಏಕೆಂದರೆ ಆತನ ಸತ್ಯ சத்தியத்துல நிக்கும்படியாய் செய்தார். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದ. யோசேப்பு சத்தியத்துல நின்னான். ಯೋಸೇಫನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಂತನು. அவன் மனைவி என்னெல்லாமோ சொன்னா,
ಪೋರ್ತಿಫರನ ಹೆಂಡತಿ ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದ ஆத்திரம் வர்ற மாதிரி எல்லாம் சொன்னான். ಕೋಪ ಬರುವ ಹಾಗೆಲ್ಲ ಮಾಡಿದನು. இந்த போர்த்திபார் யார் தெரியுமா? ಪೋರ್ತಿಫರನ್ ಯಾರು ಗೊತ್ತಾ? ராஜாவை பாதுகாக்க கூடியவர்கள் உண்டு. ಅರಸರನ್ನು ಕಾಪಾಡುವವರು. நீங்க 39 அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 9ನೇ ಅಧ್ಯಾಯ ராஜாவை பாதுகாக்க கூடிய சிப்பாய்கள் உண்டு. ಅರಸರನ್ನು ಕಾಪಾಡುವ ಜನರು ಉಂಟು. இவர்களுடைய பிரதானி தான் இவன். ಈ ತರ ಮೇಲಿರೋವನೇ ಇವಳು. ராஜா எங்க போனாலும் பார்வோன் எங்க போனாலும் இவனை பாதுகாப்பாங்க. அரசன் ಎಲ್ಲೋದ್ರು ಬಾಡಿ ಗಾರ್ಡ್ ತರ ಇರುವುದು. அப்ப அந்த பிளாக் கேட்ஸ்க்கு இவன் ஹெட். ಆ ಜನರಿಗೆ ಇವನ್ ಹೆಡ್. ஹalleluya 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 ஹalleluya. வேற ஒரு ரத்தம்னா ಬೇರೆಯವರ ರಕ್ತ ಅಂದ್ರೆ உடனே வெட்டி கொண்டிருப்பான். ಹಾಗೆ ಕೊಂದಾಕಿರ್ತಾನೆ. இவன் கேப்டன் கொன்னா எதுவுமே நடக்காது. ಕ್ಯಾಪ್ಟನ್ ಕೊಂದ್ರೆ ಏನಾಗುದಿಲ್ಲ. யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்க. ಯಾರು ಕೇಳೋರಿಲ್ಲ. அந்நாட்களிலே அடிமையானவன் ஒரு நாய் அடிச்சா கூட கேட்பான் நம்ம கவர்மெண்ட்ல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದಾಸನು ನಾಯಿ ನೋಡಿದ್ರು ಕೇಳುತ್ತಾರೆ ಜನರು. இந்நாட்களிலே ஒரு நாயை நீங்க கொன்னா கூட உங்களை கேஸ் போட்டு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ನಾಯಿಯನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕೊಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಸ್ ಹಾಕಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ஆனா ஒரு அடிமை என்று சொல்லும் பொழுது ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ದಾಸನನ್ನು ನೋಡುವಾಗ அவனுக்கு எந்த விதமான சலுகை இருக்காது. ಯಾವ ಹಕ್ಕು ಇಲ್ಲ. ஒரு பொருளை போல ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ இது என்னுடைய பொருள், ಇದು ನನ್ನ ವಸ್ತು, இத நல்லா என்னால வச்சுக்கிடவும் முடியும், ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀನಿ, இத உடைச்சு தூர போடவும் முடியும், ಇಲ್ಲ ಆದ್ರೆ ಮುರಿದು ಹಾಕುತ್ತೀನಿ, யாரும் அதுல உரிமை பாராட்ட முடியாது. ಕೇಳಕ ಆಗಿಲ್ಲ. அப்படிதான் ஒரு அடிமை. ಆ ಸ್ಥಿತಿ ஆனால் என் வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் ದೇವರಾತ್ಮ ಒಂದು ಮನುಷ್ಯನ அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. ಅವನ ನಡತೆ சத்திய ஆவியாகிய தேவன் தாமே ಸತ್ಯಾತ್ಮನ ದೇವರು அவனை சத்தியத்துக்குள்ளே நிறுத்தினார். ಅವನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, எவ்வளவு மேன்மை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது ಇಷ್ಟು ಗೌರವ ಕೊಟ್ಟಿರುವಾಗ அவருக்கு விரோதமா நான் எப்படி பொல்லாப்பு செய்வேன் யோசிக்கிறேமா? ನನ್ನ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇಗೆ ಕೇಡು ಮಾಡುವುದು, நான் எப்படி பொல்லாப்பு ನಾನು ಹೇಗೆ ಕೇಡು ಮಾಡಬಹುದು? How do you think so? ಹೇಗೆ ಮಾಡಕ್ಕಾಗುವುದು? How do you think so? இன்னைக்கு நிறைய பேர் பல காரியங்களை யோசிக்கிறார்கள். ಕೆಲವರು ಅನೇಕ ಕಾರ್ಯ ಹಲವರು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ಸತ್ಯ ಆತ್ಮನೊಳಗೆ அவர் உன்னை சத்தியத்துக்குள்ளே தான் நடத்துவார். ನಿನ್ನನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சோர்ந்து இருக்கும்போது அது தேற்றினது. ಸೌತಿರುವಾಗ ಸಂತೈಸಿ. அதனாலதான் வேதம் சொல்லுது, ಅದರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದ பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, யோசேப்புக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. ಯೋಸೇಫನ ಒಳಗೆ ವಿಶೇಷ ಆತ್ಮ. இவ்வளவு அறிவு படைச்சவனை சிறைச்சாலையில வச்சு விட்டேனே. ಇಷ್ಟು ಜ್ಞಾನವನ್ನು ಸೆರೆಮನೆ ಇಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, பார்வோன் சொல்லுகிறார், ಫಾರೋನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவன். ದೇವರ ಆತ್ಮನ ಹೊಂದಿರೋ ಮನುಷ್ಯ. இந்த மனுஷனுக்கு நிகரானவர் ஒருவர் உண்டோ? ಇವನಿಗೆ ಸಮವಾಗಿ ಬೇರೊಬ್ಬರು ಉಂಟಾ? ஒருவனுக்குள்ளே தேவ ஆவி இருந்தால் ಒಬ್ಬನೊಳಗೆ ದೇವರ ಆತ್ಮನಿದ್ದರೆ அவனை எப்பொழுதும் இருக்கிற வண்ணமாக இருக்க விடாது. ಅವನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕು. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥಿಯர் 3:17 ಹೇಳುತ್ತದೆ, ஆவியானவர், வாசிங்க பாப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாரோ ದೇವರ ಆತ್ಮನು ಎಲ್ಲಿದಾನೋ அங்கே விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ. அவன் கட்டப்பட முடியாது. ಅವನ ಬಂಧಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சிம்சோனை புது கயிறை போட்டு கட்டினாங்க. ಸಿಂಸೋನನ ಹೊಸ ಹಗ್ಗದಿಂದ ஆவியானவர் இறங்கின உடனே ದೇವರ ಆತ್ಮನು ಎಳಿದಾಗ அப்படி கயிறுகள் நூல்லப்பட்டது போல இறங்கிட்டு ಈ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಗ್ಗಗಳು ನೂಲಿನಂತೆ ಬಿದ್ದೋಯ್ತು. பேதுருவை சங்கிலி போல கட்டினாங்க. ಪೇತ್ರನು ಸರಪಣಿಯಿಂದ ಕಟ್ಟಿದರು. அவர்கள் ஆவில நிரம்பி பாடின போது, ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಹಾಡುವಾಗ, ஆவில நிரம்ப 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 ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಿರುವಾಗ கையில இருக்கிற கட்டுகளும் அறுந்துட்டான். ಕೈಯಲ್ಲಿರೋ ಬಂಧನ ಬಿತ್ತು. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿದೆ. அப்போஸ்தலர் 12ல நீங்க வாசித்தீங்கன்னா, ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 12 ಓದಿದ್ರೆ, பாடினவங்களுடைய விலங்கும் அருந்ததாம், ಆಡಿದವರ ಸರಪಣಿಯು ಬಿತ್ತು, பாட்டை கேட்டவங்களுடைய வழங்கும் அருந்ததாம். ಕೇಳಿದವರ ಬಂಧನೆಯು ಬಿತ್ತು. வாயை திறந்து சொல்லுங்க, ಹೇಳಬಹುದಾ? ಬಾಯಿ ತೆರೆದು. பாடுகிற என் விலங்கும் அறுக்கப்படும். ಹಾಡುವ ನನ್ನ நான் பாடுறதை என் வீட்டுல யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க மேல இருக்கிற கட்டெல்லாம் அறுக்கப்படும். ನನ್ನ ಹಾಡನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೋ என்னோட இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு தோத்திரம் பண்ணுங்க. ನನ್ನ ಸಂಗಡ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பாடலை நீ பாடும்போது ದೇವರ ಹಾಡನ್ನು ನೀನು ಹಾಡು, உனக்கு மாத்திரம் விடுதலை இல்லை, ನಿನಗೆ ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. வீட்டுக்குள்ள என்ன ஆவியெல்லாம் சுத்துதோ, ಇನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ದುರಾತ್ಮ ಅಲ್ಲ ಸುತ್ತ, கீழ்ப்படியாத ஆவி,
ವಿಧೇಯತಾಗದಿರೋ ಮೊರಟಾಟಂ பண்றார். ವಿರೋಧ ಮಾಡುವ ಆತ್ಮ. பிரியமானவர்களே, தரித்திரத்தின் ஆவி, ಬಡತನದ ಆತ್ಮ, வியாதியின் ஆவி, ರೋಗದ ಆತ್ಮ, எல்லா நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி, ಎಲ್ಲ ನಷ್ಟವನ್ನು ಮಾಡುವ இதிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. ಇದರಿಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. என்னோட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಮಾತ್ರ ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போ ஒருவனுக்குள்ளே ஆவி இறங்கும் பொழுது ದೇವರ ಆತ್ಮನು ಬರಲಿಗೆ ಇಳಿಯುವಾಗ அவன் குன்றி போக மாட்டான். ಕುಗ್ಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಅವನು சபைக்கு நீ வரும் பொழுது ಸಭೆಗೆ ಬರುವಾಗ எப்படி வந்தாய் என்பதை அறிந்து கொள். ಹೇಗೆ ಬಂದನೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳು. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள். ಜೀವನದಲ್ಲಿ ಇವಾಗ ಹೇಗಿದೆ ಅಂತ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சிலவங்களை பார்க்கும் பொழுது, ಕೆಲವರು ನೋಡುವಾಗ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நல்லா முதலெல்லாம் பாட தெரியாது. ಮೊದಲು ಹಾಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆலயத்துக்கு வர 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 ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾ இவங்க ஜோமன்னா பிரியமானவர்கள் அவ்வளவு மகிமையா இருக்கு. ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ இவங்க ಅಷ್ಟು ಮಹಿಮೆ, பாடுன அவ்வளவு மகிமையா இருக்கு. ಇವರು ಹಾಡಿದರೆ ಅಷ್ಟು ಮಹಿಮೆ, இவங்களுடைய செயல்கள் அவ்வளவு மகிமையா இருக்கு. ಇವರ ಕ್ರಿಯೆಗಳು ಅಷ್ಟು ಮಹಿಮೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நீ எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். ನೀನಲ್ಲ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் ನಿನ್ನೊಳಗಿರುವ ಆತ್ಮ உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. உன்னை இருக்கிற வண்ணமா இருக்க விடுகிறவர் அல்ல, ಇರುವ ರೀತಿ ನಿನ್ನನ್ನು உன்னை உயர்த்தி கொண்டே போகிறவர் அவர்தான். ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಾ இதை நீ ಇದ್ದಾನೆ. அங்கீகரித்தாலும் சரி, ಸ್ವೀಕರಿಸಲು அங்கீகரிக்காவிட்டாலும் சரி, ಸ್ವೀಕರಿಸದೇ ಇದ್ದರೂ உன் ಸರಿ, கட்டுகளை மாற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், ನಿನ್ನ ಬಂಧನದಿಂದ உன் தரத்தை உயர்த்துகிறவர் பரிசுத்தானவர், ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮೇಲೆ உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகிறவர் என் தேவ ஆவியானவர். ಬೇಕಿರುವ ಎಲ್ಲ என்னோடு ಶುಭವನ್ನು இருக்கிறவர்கள் ಕೊಡುವವರು மாத்திரம் ನನ್ನ ದೇವರ ஆவியானவருக்கு ಆತ್ಮನು. நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. என் வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ಅವನ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಿದರು. அதுலயும் அவன் அதிகாரம் தான் இருந்தான். ಅದರಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದನು. அவன் அநேகருக்கு ஆறுதலை செய்தவனா இருந்தான். ಅನೇಕರಿಗೆ ಸಹಾಯ ಸಂತೈಸುವನಾಗಿದ್ದನು. அவனை குறிச்சி மறந்துட்டாங்க. ಜನರು ಅವನ ಬಗ್ಗೆ ಮರೆತರು. ஆனா ஆண்டவர் மறக்கல. ದೇವರನ್ನು ಮರೆಯಲಿಲ್ಲ. He was delivered. ಅವನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ. 105ஆம் சங்கீதத்தில வாசிக்கும் பொழுது 105ನೇ ಕೀರ್ತನೆ அங்கு ಓದುವಾಗ வேதம் சொல்லுகிறது 18-19 வசனங்களிலே 18-19 அவனுடைய கைகளை விலங்கிட்டார்கள். ಅವನ ಕೈಯನ್ನು ಬಂಧಿಸಿದರು. அவனுடைய உயிரை, அவனுடைய ஜீவனை இரும்பினால் ஒடுக்கினார்கள். ಅವನ ಜೀವನವನ್ನು ಬಂಧನದಿಂದ ಹಾಗೆ இரும்ப போட்டு அவனுடைய உயிரை ஒடுக்கினார்கள். ಕಬ್ಬಿಣದ ಹಾಗೆ ಜಜ್ಜಿದರು. அவனுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி இருந்ததுனாலே ಒಣಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ அவருடைய வார்த்தை அவனை உருவாக்கி, ದೇವರ ಆತ್ಮನ ಯೋಸೇಫನು ஏன் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தேவை? ಯಾಕೆ ಒಂದು ದೇವ ಮಗುವಿಗೆ ಅಭಿಷೇಕ ಬೇಕು? வெறும் பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரம் இல்லைங்க. ಬರೀ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದು ಮಾತ್ರವಲ್ಲ. ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா ಹೇಗೆ ಹೇಳಿದಾನೆ? பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், ಯೋಹಾನ್ ಹೀಗೆ ಹೇಳಿದಾನೆ, நான் ஜலத்தினால் உங்களை ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ನಾನು ಜಲದಿಂದ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡುತ್ತೇನೆ, எனக்கு பின் வருகிறவர் ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವವರು என்னிலும் வல்லவர், ನನಗಿಂತ ದೊಡ್ಡವರು, அவர் உங்களை ஆவியினாலும் ಆತನ ಆತ್ಮದಿಂದಲೂ அக்கினியினாலும் ಬೆಂಕಿಯಿಂದಲೂ உங்களை ஞானஸ்நானம் கொடுக்கிறவராயிருப்பார், ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, உங்களை அபிஷேகிக்கிறவராயிருப்பார். ಅಭಿಷೇಕದ யோவான் 3:5 சொல்லுகிறது, ಯೋಹಾನ್ 3:5 ಹೇಳ್ತಾನೆ, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் ಜಲದ ಆತ್ಮದ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ದೇವರ ರಾಜ್ಯ ನೋಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அது சத்தியம்தான். ಅದು ಸತ್ಯವೇ. என்னைக்கோ தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது அல்ல, ಯಾವತ್ತೋ ದೂರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುದಿಲ್ಲ. இன்னைக்கு, ಇವತ್ತು, இப்போ ಈಗ நீ எதில அடப்பட்டிருக்கிறியோ, ಯಾವುದರಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, எதில கட்டப்பட்டிருக்கிறியோ, ಯಾವುದರಿಂದ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, ஆவின் அபிஷேகத்தினால் நீ நிரம்புவாய் என்று சொன்னார். ದೇವರ ಆತ್ಮ ಅಭಿಷೇಕ, தேவ அபிஷேகம் உனக்குள் காணப்படும் என்று ದೇವರ சொன்னார். ಅಭಿಷೇಕವಿದ್ದರೆ ஆவில நிரம்பி களி கூறுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ஆவில நிரம்பி ஜெபிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளோடு பாடி தேவனை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். ಆತ್ಮದಲ್ಲಿ ಹಾಡಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. உன் மேல இருக்கிற எந்த கட்டுகளா இருந்தாலும் ನಿನ್ನ சரி, ಮೇಲೆ ಯಾವ ಬಂಧನ எந்த பாரங்களா இருந்தாலும் சரி, ಯಾವ ಭಾರವಾಗಿದೆ, ஒரு மலகஷிகரதியோந்தலா, அதை கர்த்தர் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். ಕರ್ತನ ಅದನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறவன் யார்? ದೇವರ ಆತ್ಮನ ஆவியானவருக்கு விரோதமாய் போர் செய்கிறவன் யார்? ಆತನ ವಿರೋಧ ஆவியானவரை கட்டுக்குள் வைக்கிறவன் யார்? ಆತನ ಬಂಧಿಸುವವನು ಯಾರು? ஆவியானவர் எங்குண்டோ ದೇವರ ಆತ್ಮನ அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು.
அவரை ஒருத்தரையும் கட்டுக்குள்ள வைக்க முடியாது. ಯಾರು ಅವರನ್ನು ಬಂಧಿಸಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அதனால தான் சொல்லுகிறாரு, ಅದರಿಂದಲೇ ಹೇಳ್ತಾರೆ, தேவ ஆவியை பெற்ற மனுஷன், ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿರುವ ಮನುಷ್ಯ அந்நிய சக்திகள் இவனை கட்ட முடியாது. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಂಧಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பாவங்கள் இவனை கட்ட முடியாது. ಪಾಪಗಳನ್ನು ಬಂಧಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இச்சைகள் இவனை கட்ட முடியாது. ದುರಾಸೆಗಳು ಮುಟ್ಟಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. உலகத்தின் உபத்திரங்கள் இவனை கட்ட முடியாது. ಲೋಕದ ಉಪದ್ರವವನ್ನು ಮುಚ್ಚಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இவன் விடுதலை பெற்றவன், ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವನು. அன்னபடியாலே ಆದ್ದರಿಂದ I can believe you. ನಾನು ನಂಬಕ್ಕಾಗುತ್ತದೆ. இவர் ஒரு எகிப்தியன், ಈತನ ಐಗುಪ್ತ್ಯನು. யோசேப்பு ஒரு எபிரேயன், ಯೋಸೇಫ್ ಇಬ್ರಾಯನು. இவனே வேற ஒரு இனம் சேர்ந்தவன், ಇವನೇ ಬೇರೆ இவனே வேற ஒரு தேசத்துல உள்ளவன், ಬೇರೆ ದೇಶದವನು. இவன் ஒரு அந்நிய தேசத்தில் உள்ளவன், ಯೋಸೇಫ್ ಬೇರೆ ದೇಶದವನು, அடிமையாய் வந்தவன். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஆனால் ದಾಸನಾಗಿ யோசேப்பு பார்வோன் சொல்லுகிறான், ಫಾರೋನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இருக்கிறபடி ದೇವರ ಆತ್ಮನು ಇವನ ಮೇಲೆ he ಇರುತ್ತದೆ. is the only trustworthy person. ಎಲ್ಲರ ಮಧ್ಯೆ ಇವನು ಒಬ್ಬನೇ ನಂಬಿಗಸ್ತನು. இவன் நம்பக்கூடிய ஒரு மனிதன். ಇವನು ಒಬ್ಬನೇ ನಂಬಿಗಸ್ತನು. நிறைய நேரத்துல நம்ம உறவுகாரங்க நம்மளை நம்புவாங்கன்னு சொல்றோம். ಅನೇಕ ಸಮಯ ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ನಮ್ಮ ನಂಬುತ್ತಾರೆ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. ஊருக்கு போயிட்டு இருக்கேன் பாத்துக்க, ನಾನು ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. அங்க ஊர்ல பேங்க்ல வட்டி கம்மின்னு நகை நான் வச்சுட்டு வந்துட்டேன். ನಾನು ಆಭರಣ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, அதனால நான் போயிட்டு இருக்கேன். ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. என் கூட நீயும் வா, ನನ್ನ ಸಂಗಡ ನೀನು ಬಾ, துணைக்கு வா, என்ன ಸೇರಿ ಬಾ ಅಂತ என்னை சொல்லி கூட்டிட்டு போயிடுறோமா? ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಾ? பிரியமானவர்களை, போற வழியிலேயே ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ நம்மகிட்ட இருக்கிற அந்த காசை ನಮಗೆ ಬರುವ ಹಣವನ್ನು எப்படி புடுங்கணும் சொல்லி ಹೇಗೆ ಅವರಿಗೆ ವಶ வேற ಮಾಡಬೇಕೆಂದು ஒருத்தனுக்கும் உபாயம் தெரியாது. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಬೇಕಿಲ್ಲ ತಂತ್ರ. நம்ம யார நம்பி இருக்கிறோம் பாருங்க, ನಾವು ಯಾರು ನಂಬಿದೀವಿ அவன் தான் தங்க கம்பி. ಅವನೇ ಈ ತರ ಮಾಡ್ತಾನೆ, நம்ம மேல கம்பியை நீட்டி விட்டுருவான். ನಮಗೆ ಈ ಹಿಂಸೆ ಕೊಡುವನಾಗಿರ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்வோனுக்கு தெரியும், ಫಾರೋನ್ಗೆ ಗೊತ್ತು. ஒருத்தனை ராஜாவை வச்சா லேசா வைக்க மாட்டாங்கங்க. ರಾಜನ ಒಬ್ಬನ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ பார்வோனுக்கு தெரியும், ಫಾರೋನ್ಗೆ ಗೊತ್ತು, தேவ ஆவியை பெற்ற மனிதன் ದೇವರ ಆತ್ಮನ ಹೊಂದಿರುವ ಮನುಷ್ಯ எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவன். ಎಲ್ಲದಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ. அததான் நம்ம முதல் ஆராதனையிலே கேட்டோம். ಅದೇ ಮೊದಲನೇ ಆರಾಧನೆ 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, 1 ಕೊರಿಂಥಿಯರು 2 நாங்கள் உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, ನಾವು ಲೋಕದ ಆತ್ಮ ಹೊಂದಿದವರಲ್ಲ, எங்களுடைய ஆவி தேவனிடத்தில் இருந்து வந்த ஆவி. ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಮನಸ್ಸು ದೇವರಿಂದ ಬಂದಿದೆ. உலகத்தின் ஆவியை பெற்றவன் உலகத்துக்குரியவைகளையே சிந்திப்பான், ಲೋಕದ ಆತ್ಮ ಹೊಂದಿದವನು ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು உலகத்துக்குரியதையே யோசிப்பான். ಲೋಕದನ್ನೇ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 12வது வசனம் வாசிங்க பாப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, அறிந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். என்னதை பெற்றுக்கொள்வோம்? ಏನು ಹೊಂದಬೇಕು? 9வது வசனம் வாசித்து பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯ. எழுதியிருக்கிறபடி, ரொம்ப சண்டை போட்ட மாதிரி வாசிக்காது, சாஃப்டா வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாரும் பேசுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன் இந்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு சகல ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஒருவனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. அவ்வளவு நன்மை நமக்கு வச்சிருக்காரு. ಅಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠ ಕಾರ್ಯ ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? ಹೇಗೆ ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು? உலகத்தின் காரியம் என்று சொன்னால் ಲೋಕದ ಕಾರ್ಯವೆಂದರೆ அவன் முதல்ல கேட்பான், ಮೊದಲು ಕೇಳ್ತಾನೆ. ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ, என்னதோ வச்சிருக்கேன்னு சொன்னியே, ಏನು ಇಟ್ಟಿದ್ಯಲ್ವಾ, கொஞ்சம் காட்டுப்பா, ಸ್ವಲ್ಪ ಕೊಡು, கொஞ்சம் காட்டு, ಸ್ವಲ್ಪ ಕೊಡು. இது உலகத்தின் மனுஷன். ಲೋಕದ ಮನುಷ್ಯ கையில இருந்தாதான் ಕೈಯಲ್ಲಿದ್ದರೇನೆ வாய்க்கு வரும், ಬಾಯಿಗೆ ಬರುತ್ತೆ. அப்படிதானே நம்ம சொல்லுவோம். ಹಾಗೆ ತಾನೇ கையில இருந்தாதான் வாய்க்கு வரும். ಕೈಗಿದ್ದರೇನೆ ಬಾಯಿಗೆ ಬರುತ್ತೆ. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ಆತ್ಮನ ಮನುಷ್ಯನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவர் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் அழைக்கிறவர். ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಕರೆಯೋಣ ಇದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இல்லாததிலிருந்து இருக்கின்றதாய் அழைக்கிறவர். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇರುವ ಹಾಗೆ இதுதான் தேவனுடைய ஆவி. ಇದೇ ದೇವರ ಆತ್ಮನು. உலகத்தின் ஆவி என்ன? ಲೋಕದ ಕಾರ್ಯವೇನು? ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கியா? ಏನು ಇಟ್ಟಿದ್ಯಾ? ஏதாவது கையில இருக்கா? ಏನಂತ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? இதை வச்சு செய். ಇದನ್ನಿಟ್ಟು ಮಾಡು.
அது அவன் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். ಅವನು ಹೇಳಬೇಕಿಲ್ಲ, ನಮಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார், ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾರೆ, நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ, நம்ம ஆண்டவரை நேசிக்கிற ஆட்கள், ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ, நம்ம தேவனை நேசிக்கிறபடியாலே ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ, அவர் நமக்கு வைத்திருக்கிறது ಆತ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವ மேன்மையான காரியம், ಶ್ರೇಷ್ಠ ಕಾರ್ಯ. அதை யோசேப்பு அறிந்திருந்தார். ಯೋಸೇಫನ್ನು ತಿಳಿದಿದ್ದ. யோசேப்புக்கு ராஜாவா இருந்த போர்த்திபாரும் அறிந்தார். ಯೋಸೇಫಿಗೆ ಅರಸನಾಗಿದ್ದ ಪೋರ್ತಿಫರನು ತಿಳಿದನು. சொல்றேன், ஆவியானவருடைய உச்சத்துல நம்ம ஏறணும், ಆತ್ಮನ ಶ್ರೇಷ್ಠತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. உலகத்துல நம்ம பிச்சைக்காரனா இருக்கலாங்க, ಹೋದ್ಮೇಲೆ ಲೋಕ ಭಿಕ್ಷಕರಾಗಿರಬಹುದು, உலகத்துக்கு நம்ம பைத்தியக்காரனா இருக்கலாம், ಲೋಕದಲ್ಲಿ ಹುಚ್ಚರಾಗಿರಬಹುದು. 13வது வசனம் வாசிங்களேன், 13ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. கொரிந்தியரின் புத்தகம் 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக, அவனுக்கு ஜென்ம சுபாவத்துல பிறந்தவன் சொல்லுவான், ಈ ಲೋಕದ ಪ್ರಾಕೃತಿ ಅವ ಮನುಷ್ಯನ ಹೇಳ್ತಾನೆ. பாடினாமா, ಹಾಡಾಯ್ತಾ, ஒரு 10 நிமிஷம் பேசினாரா, ಏನೋ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಬಂತು, வீட்டுக்கு விட்டாரா, ಮನೆಗೆ ಬಿಟ್ರಾ, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், ನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್. இது ஜென்ம சுபாவம் உள்ளவன், ಇದು ಜನ್ಮ ಸ್ವಭಾವ. ஆவிக்குரியவன் இன்னும் ஆண்டவர் என்னை ஆழங்களுக்குள்ளே செல்லட்டும், ದೇವರನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ இன்னும் மகத்துவத்தை நான் அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள, ಶ್ರೇಷ್ಠ ಕಾರ್ಯವನ್ನು ಆ ದೇವರ ಕೈಯಿಂದ ಒಂದು கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மாம்சீகம் உள்ளவன், ಮಾಂಸದಲ್ಲಿರುವವನು இது புரியாதுங்க, ಅವನಿಗೆ ಇದು ಅರ್ಥ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆவிக்குரியவனை தான் ಆತ್ಮದಲ್ಲಿರುವವನು கர்த்தர் அதன் ஆழங்களுக்குள் கொண்டு சென்று ಅದರ ಆಳದಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಗಿ அதன் மகத்துவத்தை அனுபவிக்கும்படியாய் கிருபை செய்கிறார். ಅದರ ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವ ಕ್ರಿಯೆ கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன், ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿರುವ ಮನುಷ್ಯನು நிச்சயமாகவே பாக்கியவான், ಅವನು ಖಂಡಿತ ಧನ್ಯ. ಮೂರನೇದು எபேசு 2:18. ಎಫೆಸಿಯರ್ ಪತ್ರಿಕೆ 2:18 வாசிங்க பார்க்கலாம். தாம் தம்மை அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? ಈ ಆತ್ಮ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நமக்குள்ளே வரும் பொழுது, ನಮ್ಮ ಒಳಗಿರುವಾಗ நாம் பிதாவிடத்தில் சேரும்படியான ತಂದೆಯ ಬಳಿ ಸೇರುವ அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தருவார். ಆ ಅನುಗ್ರಹ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ, அந்த அனுகிரகத்தை நமக்கு தருவார். ಆ ದಯೆ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நம்ம மீண்டும் பிதாவிடத்தில் போய் சேருவதற்கு, ಮತ್ತೆ ತಂದೆಯ ಬಳಿ பரலோகத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் சேரும்படியாய் ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆ நம்முடைய சுபாவங்களை மாற்றுவார். ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನು ಬದಲಿಸಿ. இப்போ பாருங்களேன், வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இப்போ பார்வோன் அவனை சொல்லுகிறான், நீ போர்த்திபாருடைய மகளை மணந்து கொள்ளணும், நீ போர்த்திபாರ ಮಗಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಬೇಕು. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ನಾವು ಏನು ಮಾಡಿರ್ತೇವೆ? அட பாவி, அந்த சண்டாளியால தான் நான் சிறைச்சாலைக்குள்ள போனேன், ಆ ಕುಟುಂಬದಿಂದಲೇ ನಾನು ಸೆರೆಮನೆಗೆ ಹೋದೆ, இப்போ அவளுடைய மகளையும் மணக்கணுமா? ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಮತ್ತೆ ಸೇರಬೇಕಾ? வேத பாரகர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், ಕೆಲ ವೇದ ಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ, இவன் வந்து ஒரு இந்த பார்வோனுடைய மகள் தான், இது போர்த்திபாருடைய மகள் தான், போர்த்திபார மகளே. ஆனா பிரியமானவர்களே, இந்த போர்த்திபார் பட தலைவின் அதிபதி மாத்திரமல்ல, ಸೈನ್ಯದ ನಾಯಕರು ಮಾತ್ರವಲ್ಲ, பிரியமானவர்களே, இவன் ஒரு ஆசாரியனாகவும் இருந்தான், ಅರಸನ ಒಂದು ಪೂಸಾರಿಯ ಯಾಜಕನಾಗಿದ್ದ. பிரியமானவர்களே, இவன் மணந்து கொண்டான். அவள மகளும் காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? எப்பொழுது யோசேப்பை குற்றம் சாட்டினானோ, ಯಾವಾಗ ಯೋಸೇಫ್ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೇಳಿದ, இவள் மேல ஒரு வியாதி வந்ததாம், ಇವಳ ಮೇಲೆ ಒಂದು ರೋಗ ಬಂತದ, அவளை வியாதி வாதித்தவள் செத்து போனாள், ರೋಗದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದಳು. இப்போ பிரியமானவர்களே, யோசேஃபನು அந்த திக்கற்றதான அந்த மகளுக்கு ಆ ದಿಕ್ಕಿಲ್ಲದ ಮಗ ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான். ಒಂದು ಜೀವ ಕೊಟ್ಟ. ஆவிக்குள் இருக்கிறவன் பழி வாங்க மாட்டான், ಆತ್ಮದಲ್ಲಿರುವವನು ತಪ್ಪು ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ, ஆவிக்குரியவன்
ಆತ್ಮದಲ್ಲಿರುವ அன்பின் கனியினால் ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டவன். ಆತ್ಮದ ಫಲದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. நடந்த காரியம் என்ன? ನಡೆದ ಕಾರ್ಯವೇನು? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதே போர்த்திபாருடைய மகளை இவன் மணந்து ಅದೇ ಪೋರ್ತಿಫರ ಮಗಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿದನು. தம்பிமாரெல்லாம் வார அண்ணன்மாரெல்லாம் வாரான்வேன். ಅಣ್ಣಂದರೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ. பார்த்த உடனே ನೋಡಿದ ಕೂಡಲೇ இவனுக்கு கோபம் வரல, ಕೋಪ ಬರಲಿಲ್ಲ, மாறாக ಬದಲಾಗಿ அவர்களை கட்டி அணைக்கிறான். ಅವನು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தன் தகப்பன் மறித்து விட்டான். ತಂದೆ ಮರಿತ. ஆனால் அவன் சொல்றான், ಆವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, நீங்க எனக்கு தீமை என்று எண்ணினீர்கள், ಇದು ನನಗೆ ಕೇಡು ಉಂಟಾಗಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಮಾಡಿದಿರಿ, ஆனா ஆண்டவர் அதை எனக்கு நன்மையா மாத்திட்டார். ಆದರೆ ಈ ಕೇಡನ್ನು ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ Why ಮಾಡಿದ್ದಾನೆ. should I take revenge against you? ಎದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮತ್ತೆ ನಿಮಗೆ நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ನಾನು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಕೆಟ್ಟದ್ದು நீங்க என்ன ಮಾಡಬೇಕು? வித்ததுனால தானே நான் இந்த மேன்மை அடைந்தேன். ನೀವು ನನ್ನ ಮಾರಿದರಿಂದಲೇ ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದೆ. பாத்தீங்களா, யோசேப்புடைய ஃபுல் மென்டாலிட்டி மாறிட்டு. ಯೋಸೇಫನ ಯೋಚನೆ ನೋಡಿ, மாம்சத்துல இருந்தா ಶರೀರ ಪ್ರಕಾರ ಯೋಚನೆ பிரியமானவர்களே அப்படி வராது. ಹಾಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நம்முடைய மாம்சம் சாக வேண்டும். ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇಹದ ಕಾರ್ಯ ಸತ್ತು, மாம்சத்தின்படி பிழைத்தால் அழிவீர்கள், ದೇಹದ ಪ್ರಕಾರ ஆவியின்படி பிழைத்தால் பிதாவோடு இணைக்கப்படுவீர்கள். ಆತ್ಮನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ ತಂದೆ ಕಡೆಗೆ மல்கியாவின் புஸ்தகம், ಮಲ್ಕಿಯನ ಪುಸ್ತಕ, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ கடைசி 2 வசனத்தை வாசிங்க. இதோ ಕೊನೆ 2ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது, வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் வரும்பொழுது ನಾನು ಬರುವಾಗ ஒரு காரியம் நடக்கும். ಒಂದು ಕಾರ್ಯ, பிள்ளைங்கள் எல்லாம் தகப்பனோட பக்கமா திரும்புவாங்க. ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಂದೆ ಕಡೆಗೆ ತಿರುಗುತ್ತಾರೆ. பிள்ளைங்கள் எல்லாம் தகப்பன் பக்கமா திரும்புவாங்க. ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಂದೆ ಕಡೆಗೆ ತಿರುಗುತ್ತಾರೆ. தகப்பனோ ತಂದೆಯು தன் பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுகிறவனாக. ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವರಾಗಿರ್ತಾರೆ. பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் அதுதான். ಹಳೆಯ ಒಡன்பಡಿಕೆಯ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ஒரு ஒப்புரவாக்குதல். ಒಂದಾಗುತ್ತದೆ. இந்த ஒப்புரவாக்குதல் எப்பொழுது உண்டாகும் என்றால், ಯಾವಾಗ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ, ஆவியானவர் இறங்கும் பொழுது. ದೇವರಾತ್ಮನಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ, ஆவியானவர் இறங்கும் பொழுது ದೇವರಾತ್ಮನ ಇಳಿಯುವಾಗ நம்மை தகப்பனோடு கொண்டு போய் சேர்ப்பார். ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. நம்முடைய சாயலை குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி, ನಮ್ಮ ರೂಪವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೂಪ, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் இருந்ததோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಯಾವ ಹಕ್ಕು ಇಲ್ಲ, ஏனெல்லாம் மகிமை இருந்ததோ, ಯಾವ ಘನ ಮಹಿಮೆ, அந்த மகிமைக்கு ಆ ಮಹಿಮೆಗೆ நம்மை உடன் சுதந்திரவாளியாய் நிறுத்துவார். ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯಗಾರರಾಗಿ நம்மை ಮಾಡ್ತಾರೆ. தகப்பனுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பார். ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. முழங்கால் போடுவோமா, ಗಂಟಿಗಾಲ ಹಾಕಬಹುದು, ஜெபிப்போமா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
அவனை கர்த்தர் தனித்து இருக்க விடுவதில்லை. அவனுக்காக சத்திய ஆவியை கொடுப்பார். அவனை சத்தியத்தில் நடத்தும்படியாய் தேவாவியை பெற்றவன் தனித்து இருக்க அவனை விடமாட்டார். அனாதையாய் விடமாட்டார். அவனோடு அவர் இருப்பார். அவனை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், ஆவியானவர் தாமே அவன் மேல் வருகிற பாரங்கள், அவன் மேல் வருகிற கட்டுகள், அவன் மேல் வருகிற துயரங்கள் எல்லாவற்றையும் அதிலிருந்து அவனை விடுவிக்கிறவராயிருப்பார். தேவாவியை பெற்றவன் திசை மாறி போக மாட்டான். எங்கே இருந்தாலும் அவன் தன் தகப்பனிடத்திலே சேரும்படிக்கு அவனை கூட்டி சேர்த்து கொள்ளுகிறவனாயிருப்பார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பூமிக்குரியதான சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி திவ்ய சுபாவத்தினாலே நம்மை மாற்றி பிதாவுக்கு முன்னால நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறவராயிருப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய ஆவியின் அளவிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளரும்படியாய் கிருபைதாரும். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான பாதையில மென்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்திற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் அறிவிப்பை கேட்போம்.